குருகுலம் கல்வி சேவையினூடாக இணைந்திருக்கின்ற மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இன்றைய குருகுலம் கல்வி சேவையினூடாக நாங்கள் உயர்தரத்தில் கணக்கீடு பாடத்தினை கற்றுக்கொண்டிருக்கின்ற மாணவர்களுக்கான கற்றல் செயற்பாடுகளில் நாங்கள் ஈடுபட போகின்றோம். அந்த வகையில் பிள்ளைகள் நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், தரம் 12 காணப்படுகின்ற 6வது தேர்ச்சியாக காணப்படுகின்ற தனியார் உரிமை வணிகம் ஒன்றின் நிதி கூட்டுக்கள், தனியார் உரிமை வணிகம் ஒன்றின் நிதி கூட்டுக்களை பற்றிய கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகளில் நாங்கள் ஈடுபடக்கூடியதாக இருக்கும். அப்போ நாங்கள் பார்த்த பிள்ளைகளை, நாங்கள் நிறுவன அமைப்புகளில் ஒரு லாப நோக்கமுள்ள தனியார் துறைக்கு சொந்தமான தனி வியாபார நிறுவனங்கள், தனியார் உரிமை நிறுவனங்கள், பங்குடைமை வியாபார அமைப்புகள், கூட்டிணைக்கப்பட்ட கம்பெனி அமைப்புகள் காணப்படுகின்றன. அந்த வகையில் நாங்கள் இன்றைய தினம் 6வது தேர்ச்சியாக காணப்படுகின்ற தனியார் உரிமை வணிகம் ஒன்றின் நிதி கூட்டுக்களை பற்றிய விடயங்களை நாங்கள் இன்று பார்க்கக்கூடியதாக இருக்கும். அந்த வகையில் நாங்கள் பாட விடயங்களுக்கு பிரவேசிப்போம். பார்த்தீங்கன்னு சொன்னால், நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகின்ற விடயத்தை பாருங்கள். தேர்ச்சி 6, தனியார் உரிமை வணிகம் ஒன்றின் நிதி கூட்டுக்களை தயாரிப்பார். அதாவது தனியார் துறைக்கு சொந்தமான ஒரு தனியாரினால் மூலனமிட்டு ஆரம்பிக்கப்படுகின்ற ஒரு தனியார் உரிமை வணிகம் ஒன்றின் நிதி கூட்டுக்களை தயாரிப்பதை பற்றி நாங்கள் இன்றைய 6வது தேர்ச்சியாக பார்க்க போகின்றோம். இதில் நாங்கள் பார்த்தோம்னா பிள்ளைகள், தேர்ச்சி மட்டம் 2 தேர்ச்சி மட்டங்கள் இருக்கு. அதில் 1 6.1 தனியார் உரிமை வணிகம் ஒன்றின் நிதி கூட்டுக்களின் முக்கியத்துவத்தை விளக்குவார். தனியார் உரிமை வணிகம் ஒன்று நிதி கூட்ட தயாரிப்பதன் முக்கியத்துவத்தை நாங்கள் தேர்ச்சி மட்டம் 6.1 விளக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ இந்த பாடம் 46 பாட வேளைகளை உள்ளடக்கிய பாடம் தேர்ச்சி. இந்த தேர்ச்சியில் 46 பாட வேளைகளை உள்ளடக்கி இருக்கின்றது. இதில் 2 தேர்ச்சி மட்டங்கள் காணப்படுகின்றன. ஒன்று, நாங்கள் தனியார் உரிமை வணிகம் ஒன்றின் நிதி கூட்டுக்கின்ற முக்கியத்துவத்தை பற்றி நாங்கள் பார்ப்போம். அடுத்ததாக அடுத்த தேர்ச்சி மட்டம், அந்த நிதி கூட்டுக்களை நாங்கள் எவ்வாறு தயாரிக்கின்றது, அதாவது நிதி கூட்டுக்களை நாங்கள் தயாரிக்கின்ற முறைகளை பற்றி நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய நாங்கள் தேர்ச்சி மட்டத்தில் பார்க்க போகிற விடயம் தனியார் உரிமை வணிகம் ஒன்றின் நிதி கூட்டுக்களை முக்கியத்துவத்தை விளக்குவார். அந்த வகையில் நாங்கள் பார்த்தோம் என்றால், இதில் இருக்கிற பாட உள்ளடக்கம். அப்போ பாட உள்ளடக்கம் என்று சொல்கிறது, நாங்கள் ஒரு தனியார் உரிமை நிறுவனத்தின் நிதி கூட்டுக்களை பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம். அதான் பாட உள்ளடக்கம், நிதி கூட்டுக்கள். அந்த நிதி கூட்டுக்கள் என்றதுக்குள்ள 2 விடயங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கு பாட உள்ளடக்கமாக. ஒன்று வருமான கூட்டு, மற்றது பார்த்தீங்கன்னா நிதிநிலைமை கூட்டு. அப்போ பாட உள்ளடக்கத்தில் பார்த்தீங்கன்னா நிதி கூட்டுக்கள் என்ற விடயம். அந்த விடயத்தை கூட நாங்கள் பார்க்க போகின்ற விடயம் பார்த்தீங்கன்னா, அந்த நிதி கூட்டுக்கள்னு சொல்லியிருக்க நாங்கள் வருமான கூட்டு, நிதிநிலைமை கூட்டு என்று சொன்னால் நாங்கள் பார்க்குறது தனியார் உரிமை வணிகம். அப்போ தனியார் உரிமை வணிகம் ஒன்றின் நிதி கூட்டுக்கள் என்று பார்க்க விடயங்களில் ஒன்று வருமான கூட்டு, அடுத்த பார்த்தீங்கன்னா நிதிநிலைமை கூட்டு. இந்த 2 விடயங்களை நாங்கள் பாட உள்ளடக்கமாக பார்க்கக்கூடியதாக இருக்கும். அடுத்த பார்த்தீங்கன்னா, இந்த பாடத்தை நாங்கள் கற்பதால் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பேறுகள், கற்றல் பேறுகள். அப்போ கற்றல் பேறுகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் பிள்ளைகள், தனியார் உரிமை வணிகம் ஒன்றின் நிதி கூட்டுக்களை பெயரிட்டு காட்டுவேன். ஒரு தனியார் உரிமை வணிகம் ஒன்றின் நிதி கூட்டுக்களை நாங்கள் பெயரிட்டு காட்டக்கூடியதாக இருக்கும். அதான் நாங்கள் பார்க்குறோம். அந்த நிதி கூட்டுகள்னு சொல்லி ஒன்று வருமான கூட்டு, அடுத்தது நிதிநிலைமை கூட்டு. அடுத்த பாருங்கள், தனியார் உரிமை வணிகம் ஒன்றின் நிதி கூட்டுகளின் முக்கியத்துவத்தை விளக்குவார். அப்போ நிதி கூட்டுக்களை நாங்கள் பெயரிட்டு காட்டுவதோட அதன் முக்கியத்துவம் என்ன நோக்கத்துக்காக நாங்கள் தயாரிக்கிறோம், அதில் அதன் மூலம் நாங்கள் என்ன பெறுபவர்களை கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கும் என்றதை நாங்கள் விளக்கக்கூடியதாக இருக்கும். அதுதான் நாங்கள் முக்கியத்துவமாக இந்த கற்றல் பெறுகளை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இந்த 2 விடயங்களை பற்றி நாங்கள் இந்த தேர்ச்சியை நாங்கள் கற்பதன் மூலம் அறிந்து கொள்ளக்கூடிய அல்லது நாங்கள் பெறக்கூடிய விளைவுகளாக இருக்கும். அந்த வகையில் பார்ப்ப முடியாது. நாங்கள் இன்றைக்கு நிதி கூட்டுக்கள். அப்போ நிதி கூட்டுக்கள் என்று சொல்லுகின்ற போது, நாங்கள் ஏற்கனவே ஆரம்பத்திலேயே நாங்கள் 1வது பாடத்தில் அழகிலேயே நாங்கள் படிச்சிருப்போம். ஒரு நிறுவனத்தின் கணக்கீட்டு செய்முறையில் நாங்கள் உள்ளீடுகளை பயன்படுத்தி சில செய்முறைக்கு உட்படுத்தி நாங்கள் அங்கே வெளியீட்டுகளை பெற்றுக்கொள்கிறோம். அந்த வெளியீடுகள் என்றுகின்ற போது நாங்கள் அங்கே கடைசியாக பெறுகிற அந்த வெளியீடுகள் நிதி கூட்டுக்களாக இருக்கும். அப்போ ஒவ்வொரு நிறுவனமும் நிறுவன அமைப்புகளும் தங்களோட வெளியீடுகளாக பெற்றுக்கொள்கிறவை நிதி கூட்டுகள். அப்போ அந்த நிதி கூட்டுகள்ன்றது ஒரு கணக்கீட்டு வெளியீடுகளாக இருக்கும். அந்த நிதி கூட்டுகளுக்குள்ள என்னென்ன விடயங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கும்ன்றதை நாங்கள் ஏற்கனவே பார்த்துருக்கின்றோம். அதான் நிதி கூட்டுகளின் கூறுகள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கின்ற விடயங்கள்.
அதாவது ஒரு நிதி கூட்டுகளை நாங்கள் எடுத்து நோக்கினோம்னு சொன்னால் ஒரு தனியார் உரிமை வணிகம். அப்போ தனியார் உரிமை வணிகம்னு சொன்னால் நாங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் ஒரு தனி ஒருவரால் மூலதனம் போட்டு ஆரம்பிக்கப்படுகின்ற நிறுவன அமைப்புகள். அந்த நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் அவைன்ற நிதி கூட்டுகளாக வருமான கூட்டு அதே மாதிரி நிதிரம கூட்டு காணப்படும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பங்குடம வணிகத்தை பொறுத்த வரைக்கும் அங்கேயும் வருமான கூட்டு நிதிரம கூட்டு காணப்படக்கூடியதாக இருக்கும். கூட்டிணைக்கப்பட்ட கம்பெனிகளை பொறுத்த வரைக்கும் நாங்கள் அங்கே நிதி கூட்டுக்கொண்டு பார்க்கின்ற போது வருமான கூட்டு, முட்டடக்கிய வருமான கூட்டு, நிதிரம கூட்டு, காசு பாய்ச்சல் கூட்டு, உரிமை மாற்றல் கூட்டு, குறிப்புகள், கணக்கிட்டு கொள்கைகள் என்று நாங்கள் நிதி கூட்டுகளை கூறிக்கொண்டு போகக்கூடியதாக இருக்கும். அந்த வகையில் நாங்கள் இன்றைக்கு தனி உடைமை நிறுவனம், தனியார் உரிமை நிறுவனத்தை நாங்கள் பொறுத்த வரைக்கும் 2 வகையான நிதி கூட்டுகள் காணப்படுறது. ஒன்று வருமான கூட்டு, அடுத்த பார்த்தீங்கன்னு சொன்னால் நிதிரம கூட்டு. எனவே நீங்கள் ஓ லெவலில் இந்த வணிக கல்வியும் கணக்கீட்டையும் கற்றிருந்தால் அங்கேயும் நீங்கள் இந்த தனியார் உரிமை வணிகத்தின் நிதி கூட்டுகளை பற்றி நாங்கள் கற்றிருப்போம், படித்திருப்பீங்கள். அங்கே நீங்கள் பார்த்த விடயம் வந்து ஒரு தனியார் உரிமை வணிகம் ஒன்றின் நிதி கூட்டுகள். அங்கேயும் நீங்கள் லாப நட்ட கூட்டு அல்லது வருமான கூட்டு என்ற அடிப்படையில் நீங்கள் பார்த்திருப்பீங்கள். அங்கே நாங்கள் கூட அதிக அளவில் பயன்படுத்துகிற சொல் வந்து லாப நட்ட கூட்டு. அதாவது நாங்கள் லாப நட்ட கூட்டு என்ற அடிப்படையில் அந்த கணக்கில் நாங்கள் தயாரிக்கின்றோம். ஆனால் உங்களுக்கு அங்கே தெரிஞ்சிருக்கு நாங்கள் வருமான கூட்டும் பூர்வம், ஆனால் அதிக அளவில் நாங்கள் பயன்படுத்தி கணக்கில் தயாரிக்கின்ற போது லாப நட்ட கூட்டு என்ற அடிப்படையில் நாங்கள் தயாரிப்போம். அப்போ நீங்கள் அங்கே லாப நட்ட கூட்டு படித்த அந்த விடயம்தான் இங்கே நாங்கள் தனியார் உரிமை வணிகத்தின் நிதி கூட்டுகள் என்ற அடிப்படையில் நாங்கள் பார்க்குற விடயங்கள். ஆனால் இங்கே நாங்கள் அதிக அளவில் பயன்படுத்த சொல் வந்து பார்த்தீங்கன்னா வருமான கூட்டு. அப்போ எங்களுக்கு எங்கள்கிட்ட ஆசிரியர் கையில் உள்ள நீங்கள் பார்த்தாலும் சரி, அதே மாதிரி நீங்கள் படிக்கின்ற போது பயிற்சிகள் செய்கின்ற போதும் சரி, அல்லது எக்ஸாம் பேப்பரில் நீங்கள் எடுத்து பார்க்கின்ற போதும் எங்களுக்கு அங்கே கேட்கப்பட்டிருக்கும் நிதி கூட்டுக்களை, அதாவது வருமான கூட்டுக்களை தயாரிக்கும். அப்போ நாங்கள் அங்கே பயன்படுத்துகிற சொல் வந்து வருமான கூட்டு. அப்போ வருமான கூட்டு என்றால் லாப நட்ட கூட்டு அதே அல்லது வருமான கூட்டு. அப்போ அதே விடயத்தை தான் நாங்கள் இங்கேயும் படிக்க போகிறதாக இருக்கும். ஆனால் இங்கே நாங்கள் கொஞ்சம் விரிவாக, அங்கே நீங்கள் ஒரு வரையறுக்கப்பட்ட விடயங்களை படித்திருப்பீங்கள். இங்கே நாங்கள் விரிவாக ஒரு வருமான கூட்டு ஒன்றை நாங்கள் எவ்வாறு தயாரிக்கின்றது, இது நம்ம கூட்டு ஒன்றை நாங்கள் எவ்வாறு தயாரிக்கின்றதை பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம். அதை விட இந்த பாடம் மிகவும் முக்கியமானதாக இருக்கும் பிள்ளைகள் என்னென்னு சொன்னால், நாங்கள் ஒரு நிறுவனத்தின் வெளியீடுகள் வந்து நிதி கூட்டுகள். அப்போ இந்த நிதி கூட்டுகளை இங்கே நாங்கள் படிக்கிறது தனியார் உரிமை வணிகத்தின் நிதி கூட்டுகளை நாங்கள் படித்தாலும் அதுக்கு அடுத்ததாக நாங்கள் பங்குடைமை கம்பெனிகளின் நிதி கூட்டுகள் படிக்கின்ற போது இந்த நிதி கூட்டுகளை பற்றி ஒரு தெளிவான விளக்கம் எங்களுக்கு காணப்படுகின்ற போதுதான் நாங்கள் அந்த நிதி கூட்டுகளையும் இலவாக தயாரிக்கக்கூடியதாக இருக்கும், அல்லது அவற்றை நாங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே இந்த நிதி கூட்டுகள் வந்து நமக்கு மிக முக்கியமான ஒரு விடயம். எனவே நீங்கள் ஒரு நிறுவனத்தின் நிதி கூட்டுகளை நீங்கள் தயாரிக்க வேணும் என்று சொன்னால் நீங்கள் இந்த நிதி கூட்டு தனியார் உரிமை வணிகத்தின் நிதி கூட்டுகளையும் நீங்கள் இலவாக விளங்கிக் கொள்ள வேணும். என்று சொன்னால் நாங்கள் ஒரு நிதி கூட்டை எவ்வாறு தயாரிக்கின்றது, அதாவது வருமான கூட்டு நிதிரம கூட்டை நாங்கள் எவ்வாறு தயாரிக்கின்றதை ஆரம்பத்திலிருந்து நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அப்போ நீங்கள் ஓ லெவலில் வணிக கல்வியை கற்ற மாணவர்கள் ஏ லெவலில் கணக்கீட்டு பாடத்தை எடுக்கலாம். அப்படி கற்காத மாணவர்களும் ஏ லெவலில் கணக்கீட்டு பாடத்தை எடுக்கக்கூடியதாக இருக்கும். எனவே அனைவரும் விளங்கிக் கொள்ளக்கூடிய வகையில் எங்களுக்கு இந்த நிதி கூட்டுகளின் ஆரம்பத்திலிருந்து எங்களுக்கு பாடத்திட்டத்தில் உள்ளடக்கப்பட்டிருக்கு. அதே போன்று நாங்களும் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கும். எனவே அந்த பாடத்தை பற்றிய முக்கியத்துவத்தை நாங்கள் கூறியிருக்கின்றேன். நாங்கள் பங்குடைமை கம்பெனிகள் எங்களுக்கு பரீட்சையில் வருகின்ற வினாக்களாக இருக்கும், அடிக்கடி வருகின்ற தொடர்ச்சியாக வருகின்ற வினாக்களாக இருக்கும். எனவே அவற்றை நாங்கள் தெளிவாக கற்க வேண்டும் என்று சொன்னால் இந்த தனியார் உடைமை வணிகம் என்ற நிதி கூட்டுகளை பற்றியும் நாங்கள் பூரணமாக விளங்கிக் கொள்ள வேண்டியதாக இருக்கும். இனி நாங்கள் பாடத்துக்கு வரும் பாருங்க பிள்ளைகள், நிதி கூட்டுகள். அப்போ நிதி கூட்டுகள் என்று சொன்னால் என்றால் குறித்த ஒரு நிதியாண்டு பகுதியில் வணிகம் ஒன்று நிதி பெறுபவர்களையும் பாருங்க பிள்ளைகள், நிதி பெறுபவர்களையும் நிதி நிலைமையினையும் காசு பாய்ச்சல்களையும் வெளிப்படுத்தும் கணக்கீட்டு அறிக்கைகள், வெளிப்படுத்துகிற கணக்கீட்டு அறிக்கைகளை தான் நாங்கள் நிதி கூட்டுகள் என்று சொல்கிறோம். அப்போ ஒரு நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் அவை நிதியாண்டு காலப்பகுதி, இங்கே பாருங்கள் பிள்ளைகள், நாங்கள் நிதியாண்டு ஒரு காலப்பகுதி, அதான் நிதியாண்டு பகுதி. முதல் நாங்கள் நிதியாண்டு ரெண்டு விளங்கிக் கொள்ளுவோம். அதாவது ஒரு முடிவடைந்த நிதியாண்டு காலப்பகுதிக்கு, முடிவடைந்த ஆண்டுக்கு அல்லது முடிவடைந்த வருடத்துக்கு நாங்கள் நிதி கூட்டுகளை தயாரிப்போம். அப்போ இது நிதி கணக்கீட்டுக்குள்ள வார பகுதி. அப்போ ஒரு முடிவடைந்த காலப்பகுதிக்கு தான் நாங்கள் நிதி கூட்டுகளை தயாரிப்போம். அப்போ நிதியாண்டு என்று சொல்கிறது 12 மாதங்களை உள்ளடக்கியதான் ஒரு நிதியாண்டாக காணப்படும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நிறுவனத்தின் நிதியாண்டு 1/4/2020 ஆரம்பிக்குதுன்னு சொன்னால்
அந்த நிறுவனத்தின் நிதியாண்டு முடிகிற தினம் வந்து 31/3/2021 12 மாதங்களை உள்ளடக்கி இருக்கும் ஒரு நிதியாண்டுன்னு சொல்கிறது. அப்போ அந்த முடிவடைந்த நிதியாண்டுக்கு தான் நாங்கள் நிதி கூட்டுகளை தயாரிப்போம். அப்போ அந்த நிதியாண்டுன்னு சொல்லிக்க எங்களுக்கு 12 மாதங்களை உள்ளடக்கி இருக்க வேணும். அப்போ எங்களுக்கு அதிக அளவில் பார்த்தீங்கன்னா 1 நாளில் ஆரம்பித்து 31/3 முடிகிற நிதியாண்டை தான் எங்களுக்கு கணக்கில் கூட நாங்கள் அதிக அளவில் பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் நிதியாண்டுன்னு சொல்லிக்க இந்த நிறுவனம் இதே மாதிரி தான் எடுக்கணும் இல்லை. ஆனால் பாருங்கள், சில நிறுவனங்கள் 1/1/2020 நிதியாண்டு ஆரம்பமாக எடுத்தால் அந்த நிறுவனத்தின் நிதியாண்டு வந்து 31/12/2020 முடியும். அப்போ நிதியாண்டுன்னு சொல்லிக்கின்ற போது 12 மாதங்களை உள்ளடக்கி இருந்தால் எங்களுக்கு அதை நாங்கள் ஒரு நிதியாண்டு காலப்பகுதின்னு சொல்லுவோம். 12 மாதங்கள் உள்ளடக்கி ஒரு நிதியாண்டு காலப்பகுதிக்குத்தான் நாங்கள் நிதி கூட்டுகளை தயாரிக்கிறோம். அப்போ அந்த நிதி கூட்டுகளை நாங்கள் ஏன் தயாரிக்கிறோம்னு சொன்னால், ஒரு நிறுவனத்தின் நிதி பெறுபவர்களையும் நிதி நிலைமையினையும் அதே போல் காசு பாய்ச்சல்களையும் வெளிப்படுத்துறதுக்காக நாங்கள் தயாரிக்கின்ற நிதி அறிக்கைகளை தான் நாங்கள் நிதி கூட்டுகள்னு சொல்கிறோம். வர்த்தக முயற்சியில் ஈடுபடுகின்ற தனி வியாபாரம் ஒன்று நாங்கள் இங்கே பார்க்க போகிறது தனி வியாபாரம். அப்போ தனி வியாபாரம் ஒன்றுன்ற நிதி கூட்டுகளை தயாரிக்கின்ற போது பின்வரும் 2 வகையான நிதி கூட்டுகளை தயாரிக்கின்றன. ஒன்று பார்த்தீங்கன்னா வருமான கூட்டு, அடுத்த பார்த்தீங்கன்னா நிதி இல்லாம கூட்டு. அப்போ நீங்கள் ஓ லெவலில் படிக்கின்ற போது அதிக அளவில் நீங்கள் படிச்சிருப்பீங்க லாப நட்ட கூட்டு அடிப்படையில் நாங்கள் படிச்சிருப்போம். இங்கே நாங்கள் பயன்படுத்துகிற சொல் வந்து வருமான கூட்டு. அப்போ உங்களுக்கு தெரியும் லாப நட்ட கூட்டு தான் வருமான கூட்டுன்னு நீங்கள் அங்கேயும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் இங்கே நாங்கள் கூடுதலாக பயன்படுத்த போகிறது வருமான கூட்டு. அந்த சொல்லை நாங்கள் பெருசாக பயன்படுத்த மாட்டோம். அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணுமெண்டாக்கா அந்த பேரை நான் இங்கே குறிப்பிட்டிருக்கிறேன், லாப நட்ட கூட்டன். அப்போ வருமான கூட்டு அதே மாதிரி நிதி இல்லாம கூட்டு, இந்த ரெண்டும் தான் தனியார் உடைமை நிறுவனத்தின் நிதி கூட்டுகளாக இருக்கும். அடுத்தபடித்தை நாங்கள் பார்த்தோம் என்றால் பாருங்க பிள்ளைகள், இந்த நிதி கூட்டுகள் நாங்கள் நிதி கூட்டுகளுக்குரிய விளக்கம் கூறியிருக்கின்றோம். அப்போ அந்த நிதி கூட்டுகள் வந்து நாங்கள் 2 வகையான நிதி கூட்டுகள் தயாரிக்கிறோம். ஒன்று வருமான கூட்டு, அடுத்த நிதி இல்லாம கூட்டு. அப்போ தனியார் உடைமை நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் 2 நிதி கூட்டுகளை தயாரிக்கிற 2 வகையான நிதி கூட்டு, ஒன்று வருமான கூட்டு மற்ற நிதி இல்லாம கூட்டு. அப்போ அந்த வருமான கூட்டு தயாரிக்கிற நோக்கம், அப்போ நிதி கூட்டுகள் தயாரிக்கப்படுகின்ற நோக்கம் அதில் பாருங்கள் வருமான கூட்டு. வருமான கூட்டு தயாரிக்கிற நோக்கம் பார்த்தீங்கன்னா நிதியாண்டுக்கான செயற்பாட்டு பெறுபேறை கணித்தல். பாருங்க பிள்ளைகள், நிதியாண்டுக்கான செயற்பாட்டு பெறுபேறை கணித்தல். அப்போ நாங்கள் நிதி கூட்டுக்களை நாங்கள் பார்க்க ஒரு நிறுவனத்தின் ஒரு வணிக நிறுவனம் ஒன்று நிதியாண்டு இறுதியில் காணப்படுகின்ற செயற்பாட்டு பெறுபேறு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிதி நிலைமை, காசு பாய்ச்சல்களை வெளிப்படுத்துறதுக்காக தான் நாங்கள் நிதி கூட்டுகளை தயாரிக்கிறோம். அப்போ அதில் வருமான கூட்டை நாங்கள் தயாரிக்கிறோம்னா ஒரு நிறுவனத்தின் செயற்பாட்டு பெறுபேற்றை கணித்தல். அப்போ இந்த செயற்பாட்டு பெறுபேறுன்னு சொல்கிறது நாங்கள் லாபம் அல்லது நட்டம், தேறிய லாபம் அல்லது நட்டத்தை தான் நாங்கள் செயற்பாட்டு பெறுபேறுகள்னு சொல்லுவோம். அப்போ செயற்பாட்டு பெறுபேறுன்னு சொல்லிக்க நாங்கள் லாபம் அல்லது நட்டத்தை கணிப்புறதா இருக்கும், தேறிய லாபம் அல்லது நட்டத்தை கணிப்புறதா இருக்கும். இந்த தேறிய லாபம் நட்டத்தை நாங்கள் வருமான கூட்டில் கணிக்கின்ற போது நாங்கள் அங்கே 2 வகையான லாபங்களை நாங்கள் கணிப்பீடு செய்கின்றோம். ஒன்று மொத்த லாபம், அடுத்தது தேறிய லாபம். அப்போ நீங்கள் ஓ லெவலில் படிக்கின்ற போதும் அதை பார்த்துருப்பீங்கள். அங்கே நாங்கள் மொத்த லாப கணிப்பீடு தனியாக பார்த்துருப்போம், மொத்த லாபம் எவ்வாறு கணிப்பிடுறதுண்டு. அதே மாதிரி தேறிய லாபம் நாங்கள் எவ்வாறு கணிப்பிடுறதை பற்றி நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே போல தான் நாங்கள் இன்றைய தினமும் இந்த செயற்பாட்டு பெறுபேறுகள்ன்றது வருமான கூட்டில் ஒரு தேறிய லாபம் அல்லது நட்டத்தை கணிப்பிடுறது. இங்கே நாங்கள் மொத்த லாபம் என்ன மாதிரி கணிப்பிடுறது, அதுக்கு அடுத்ததாக நாங்கள் தேறிய லாபங்களை ஒரு வருமான கூட்டில் நாங்கள் எவ்வாறு கணிப்பிடுறதை பார்க்கக்கூடியதாக இருக்கும். அடுத்த பார்த்தீங்கன்னா தயாரிக்கிற அடிப்படை. நாங்கள் இந்த வருமான கூட்டை தயாரிக்கிறோம் பிள்ளைகள் பாருங்கள், என்ன அடிப்படை நாங்கள் தயாரிக்கிறோம்னு சொன்னால் அற்று அடிப்படையில் நாங்கள் தயாரிக்கிறோம். காசு அடிப்படை, அற்று அடிப்படை 2 வகையான அடிப்படைகள் இருக்குது. நாங்கள் வருமான கூட்டு தயாரிக்கிறது அற்று அடிப்படை. நீங்கள் தேர்ச்சி 5ல் எண்ணக்கருக்களை பற்றி நாங்கள் பார்த்துருப்போம். அங்கே நீங்கள் அற்று எண்ணக்கருக்களை பற்றி பார்த்துருப்போம். அதே மாதிரி இனத்தில் எண்ணக்கருவை பற்றி நாங்கள் படிச்சிருப்போம். அப்போ நாங்கள் இந்த வருமான கூட்டு தயாரிக்கின்ற போது அற்று அடிப்படை நாங்கள் தயாரிக்கிறோம். அப்போ அற்று அடிப்படை சொல்லுகின்ற போது நாங்கள் ஒரு வருமான கூட்டில் நாங்கள் செயற்பாட்டு பெறுபேறை கணிப்பிடுகின்ற போது அங்கே நாங்கள் குறிப்பிட்ட நிதியாண்டுக்கான வருமானங்கள் செலவுகளை நாங்கள் பதிவு செய்கின்ற போது அந்த குறிப்பிட்ட நிதியாண்டுக்கு ஏற்பட்ட உண்மையான வருமானம் செலவுகளை நாங்கள் பதிவு செய்யக்கூடியதாக இருக்கும். அப்போ நாங்கள் அங்கே காசாக பெற்றது கொடுத்தது மற்றும் நாங்கள் கவனத்தில் கொள்ளாமல் கொடுக்க வேண்டியது பெற வேண்டியது, முன்னதாக கொடுத்தது முன்னதாக பெற்றது போன்றவற்றை நாங்கள் கவனத்தில் எடுத்து வருமான கூட்டை தயாரிக்கிறதான் நாங்கள் அற்று அடிப்படைன்னு சொல்கிறோம். அப்போ நாங்கள் அங்கே காசாக செலுத்தியதை மட்டும் கவனத்தில் கொள்ள மாட்டோம்,
அதே மாதிரி காசாக கொடுத்ததை மட்டும் பெற்றதை மட்டும் நாங்கள் கவனத்தில் கொள்ள மாட்டோம். ஏதாவது கொடுக்க வேணும், பெற வேணும், அல்லது நாங்கள் கூடுதலாக கொடுத்திருந்தால் அல்லது கூடுதலாக பெற்றிருந்தால் அவற்றையும் கவனத்தில் எடுத்து அந்த காலப்பகுதிக்கான உண்மையான வருமானங்களும் செலவுகளையும் நாங்கள் பதிவு செய்து நாங்கள் வருமான கூட்டை நாங்கள் தயாரிப்போம். அதாவது நிதி பெறுபவர்களை நாங்கள் வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கும். அதுதான் நாங்கள் அற்று அடிப்படைன்னு சொல்கிறோம். அதே போல தான் பாருங்கள், நிதிநிலைமை கூட்டும் குறித்த திகதியில் நிதி நிலைமைகளை வெளிப்படுத்தல். அப்போ நிதிநிலைமை கூட்டினூடாக நாங்கள் வெளிப்படுத்த போகிறோம். குறித்த திகதியின் நிதிநிலைமை கூட்டை நாங்கள் நிதி நிலைமையை வெளிப்படுத்த போகிறோம். அப்போ நிதி நிலைமைன்னு சொல்கிறது ஒரு நிறுவனத்தில் இருக்கின்ற சொத்துக்கள், பொறுப்புகள், உரிமையாண்மையை நாங்கள் வெளிப்படுத்தி காட்டுறதாக இருக்கும். அப்போ குறிப்பிட்ட தினத்தில் இருக்கிற சொத்துக்கள், பொறுப்புகள், உரிமையாண்மையை நாங்கள் வெளிப்படுத்தி காட்டுறது நிதிநிலைமை கூட்டாக இருக்கும். இதில் பற்றிய விளக்கம் நாங்கள் அங்காலே மேலதிகமாக ஒரு பாடத்திலே நாங்கள் பார்த்து கொண்டு போகக்கூடிய இருக்கும். இதையும் நாங்கள் தயாரிக்கிற அடிப்படை வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் அற்று அடிப்படை நாங்கள் இதையும் தயாரிக்கிறோம். அப்போ அற்று அடிப்படைன்னு சொல்கிறது நாங்கள் அந்த குறிப்பிட்ட நிதியாண்டுக்குரிய உண்மையான பொறுப்புகளை நாங்கள் வெளிப்படுத்தி காட்டுறது. அந்த வகையில் நாங்கள் இந்த நிதி கூட்டுகள், அப்போ தனியார் உரிமை வணிகம் ஒன்ற நிதி கூட்டுகள், 2 நிதி கூட்டுகள் நாங்கள் பார்க்குறோம். வருமான கூட்டு, நிலைமை கூட்டு. அவை என்ன நோக்கத்துக்காக தயாரிக்கிறோம், என்ன அடிப்படையில் நாங்கள் தயாரிக்கிறோம்ன்றதை நீங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அடுத்தபடி இதை பார்ப்போம். பாருங்க அப்படியே இப்போ நாங்கள் அந்த நிதி கூட்டுகளுக்கான வருமான கூட்டு, நிதிநிலைமை கூட்டு பார்த்து நாங்கள் இப்போ நாங்கள் வருமான கூட்டு அல்லது லாபட்ட கூட்டுன்ற நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அப்போ அந்த வகையில் பாருங்க அப்படியே நாங்கள் வருமான கூட்டு அல்லது லாப நட்ட கூட்டு முடிவடைந்த நிதியாண்டுக்கான, அப்போ அனைக்கிறவங்களை சொல்லிட்டோம் முடியாது, நிதியாண்டுன்னு சொல்கிறது எங்களுக்கு 12 மாதங்கள் உள்ளடக்கியதான் ஒரு நிதியாண்டு. அப்போ முடிவடைந்த நிதியாண்டுக்கான வணிக நிறுவனங்களின் செயற்பாட்டு பெறுவட்டை. அப்போ செயற்பாட்டு பெறுவர் சொல்கிறது நாங்கள் லாபம் அல்லது நட்டம், அதாவது நாங்கள் சொல்லுவோம் தேறிய லாபம் அல்லது நட்டம் தான் செயற்பாட்டு பெறுபவர். அப்போ செயற்பாட்டு பெறுபட்டை கணிப்பிடுவதற்காக தயாரிக்கப்படுகின்ற நிதி கூட்டுகளை தான் நாங்கள் வருமான கூட்டுகள்னு சொல்கிறோம். அப்போ நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்ற நீங்கள் ஓலவெல்லாம் படிக்கின்ற போது லாப நட்ட கூட்டின் அடிப்படையில் நாங்கள் அந்த லாபத்தை கணிப்பீடு செய்திருப்போம். தேறிய லாபத்தை அங்கே நீங்கள் மொத்த லாபம் தேறிய லாபம் அடிப்படையில் நாங்கள் 2 வகையான லாபம் கணிப்பிட்டிருப்போம். அதே போல தான் இங்கே நாங்கள் வருமான கூட்டின் அடிப்படையில் நாங்கள் பார்க்கின்றோம். இந்த வருமான கூட்டும் ஒரு நிதி பெறுபவர்களை கணிப்பீடு செய்கின்ற ஒரு நிறுவனத்தின் நிதியாண்டு இறுதியில் முடிவடைந்த நிதியாண்டுக்குரிய நிதி பெற கணிப்பிடுகின்ற ஒரு கூட்டு தான் வருமான கூட்டு. அப்போ நிதி பெறுபவர்னு சொல்லிக்க லாபம் அல்லது நட்டம், தேறிய லாபம் அல்லது நட்டம். இங்கே நாங்கள் தேறிய லாபம் அல்லது நட்டத்தை கணிப்பிடுகின்ற போது முதல்ல மொத்த லாபம் கணிப்பிடுவோம், அடுத்ததாக நாங்கள் தேறிய லாபத்தை கணிப்பீடு செய்யக்கூடிய இருக்கும். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா முடிவடைந்த நிதியாண்டுக்கான வணிக நிறுவனங்களின் செயற்பாட்டு பெறுபவற்றை கணிப்பிடுவதற்காக தயாரிக்கப்படுகின்ற நிதி கூட்டத்தை நாங்கள் வருமான கூட்டம்னு சொல்லி அழைக்கின்றோம். சரியா பிள்ளைகள், வருமான கூட்டம் 2 விளங்கியிருப்பீங்கள். அடுத்தா பார்ப்போம் வியாபார லாப நட்ட கணக்கு. அப்படியே நீங்கள் இந்த வருமான கூட்ட படிக்கின்ற அதே நேரம் இந்த வியாபார லாப நட்ட கணக்கை பற்றி நாங்கள் தெரிஞ்சிருக்க வேணும். அப்போ இந்த வியாபார லாப நட்ட கணக்கை பார்த்தோம்னு சொன்னால் முடிவடைந்த நிதியாண்டுக்கான வணிக நிறுவனங்களின் செயற்பாட்டு பெறுபவற்றை கணிப்பிடுவதற்காக, அப்போ இங்கே பாருங்க பிள்ளைகள், முடிவடைந்த நிதியாண்டுக்கான வணிக நிறுவனங்கள செயற்பாட்டு பெறுபவற்றை கணிப்பிடுவதற்காக தயாரிக்கப்படுகின்ற முடிவு கணக்குகள். அப்போ இதை நாங்கள் சொல்கிறோம் பிள்ளைகள், தயாரிக்கப்படுகின்ற முடிவு கணக்குகள் அவையின் நிதியாண்டு இறுதியில் தான் தயாரிக்கப்படுகின்றன. அப்போ நிதியாண்டு இறுதியில் தயாரிக்கப்படுகின்ற முடிவு கணக்குகள் வியாபார லாப நட்ட கணக்கு ஆகும். அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வருமான கூட்டை பற்றி நாங்கள் பார்த்துறாங்க. வருமான கூட்டு நாங்கள் சொல்கிறோம் ஒரு நிதி கூட்டுகள், நாங்கள் வருமான கூட்டுன்னு சொல்கிறோம். அப்போ இங்கே பாருங்கள் வியாபார லாபட்ட கணக்கு. அப்போ நாங்கள் இரட்டப்பதின் அடிப்படையில் போல நாங்கள் கொடுக்கல் வாங்கல்களை மூலாவணங்கள்லேருந்து நாங்கள் மூலகட்டுக்கு பதிவு செய்து மூலகட்டிலேருந்து நாங்கள் பேரட்டுக்கு மாற்றி பேரட்டை நாங்கள் சமப்படுத்தி அந்த சமப்படுத்திய பேரட்டை நாங்கள் பரிச்சை மீதிக்கு மாற்றி பரிச்சை மீதி அடிப்படையாக கொண்டு நாங்கள் நிதி கூட்டுகளை தயாரிக்கின்ற போது அந்த இரட்டப்பதின் ஒழுங்கில பாருங்கள் நாங்கள் தயாரிக்கிற கணக்கு வந்து வியாபார லாப நட்ட கணக்கு. அதை நாங்கள் முடிவு கணக்குன்னு சொல்லுவோம், அதாவது இறுதியாக நாங்கள் தயாரிக்கின்ற கணக்குகள். அப்போ இந்த வியாபார லாபட்ட கணக்கு தான் நாங்கள் இரட்டப்பதின் அடிப்படையில் நாங்கள் தயாரிக்கின்ற கணக்கு. இந்த வியாபார லாபட்ட கணக்கு தான் நாங்கள் கூட்டு வடிவில் வருமான கூட்டாக நாங்கள் தயாரிக்கணும். அப்போ அதிகளவில் நாங்கள் வருமான கூட்டு நாங்கள் படித்தாலும் அல்லது கதைத்தாலும் எங்களுக்கு கணக்கென்று நாங்கள் பார்க்கின்ற போது வியாபார லாபட்ட கணக்கு. இப்போ நாங்கள் சில கொடுக்கல் வாங்கல் சீராக்கங்களுக்கு நாங்கள் ரெட்டப்பதிவு சொல்லுகின்ற போது அங்கே நாங்கள் வருமான கூட்டில் பதிகிற விடயங்களுக்கு நாங்கள் ரெட்டப்பதிவு கூறுகின்ற போது லாப நட்ட கணக்கு அல்லது வியாபார கணக்கு அல்லது வியாபார லாபட்ட கணக்கு அடிப்படையில் நாங்கள் இரட்டப்பதிவு கூறக்கூடிய இருக்கும்.
என்ற ரெட்டப்பதிக்கு உட்படுகின்ற கணக்கு வியாபார லாபட்ட கணக்கு. அப்போ இந்த வியாபார லாபட்ட கணக்கை நீங்கள் தெரிஞ்சிருக்க வேணும். அப்போ தான் அங்கே ரெட்டப்பதிவை நீங்கள் பூர்த்தி செய்யக்கூடியதாக இருக்கும். மூடும் பதிவுகளை எங்களுக்கு பூர்த்தி செய்யக்கூடியதாக இருக்கும். அந்த வியாபார லாபட்ட கணக்கைத்தான் நாங்கள் இலகுவாக விளங்கிக் கொள்ளக்கூடிய வகையில் நாங்கள் வருமான கூட்டாக நாங்கள் தயாரிக்கிறோம். அப்போ அந்த வருமான கூட்டு தான் நாங்கள் இப்போ அதிக அளவில் கணக்கில் நாங்கள் தயாரித்தாலும் இந்த வியாபார லாபட்ட கணக்கை பற்றி ஒரு தெளிவான விளக்கம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். அப்போ தான் அந்த கணக்கிட்ட முழுமையான பதிவை நீங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அப்போ நாங்கள் ஒரு கொடுக்கல் வாங்கலை மூடி நாங்கள் இறுதி கணக்குக்கு மாற்றுகின்ற போது நாங்கள் அங்கே பதிகின்ற பதிவு வந்து லாப நட்ட கணக்கு அல்லது வியாபார லாபட்ட கணக்கு அடிப்படையில் பதிவோம். உதாரணத்துக்கு நாங்கள் எங்களை படிப்போம், நீங்கள் இன்னும் படிக்க தொடங்கியில் நாங்கள் இறுதி இருப்புக்கு நாங்கள் ரெட்டப்பதிவு சொல்லுகின்ற போது இறுதி இருப்பு கணக்கு வரவு வியாபார கணக்கு தான் நாங்கள் செலவுன்னு சொல்லுவோம். வருமான கூட்டி செலவுன்னு நாங்கள் ஒரு காலமும் கூறுறதில்லை. என்ன ரெட்டப்பதிவுக்கு உட்படுகின்ற கணக்கு வியாபார லாப நட்ட கணக்கு. அப்போ இறுதி இருப்பு கணக்கு வரவு வியாபார லாபட்ட கணக்கு அடிப்படையில் நாங்கள் இரட்டப்பதிவு கூறக்கூடியதாக இருக்கும். அப்போ அந்த வகையில் நீங்கள் இந்த வியாபார லாபட்ட கணக்கை தெரிஞ்சிருக்க வேணும். இந்த வியாபார லாபட்ட கணக்கின்ற கூட்டு வடிவமாகத்தான் எங்களுக்கு வருமான கூட்டு காணும். அப்போ முடிவடைந்த நிதியாண்டுக்கான வணிக நிறுவனங்களின் செயற்பாட்டு பொறுப்பேற்றை கணிப்பிடுவதற்காக தயாரிக்கப்படுகின்ற முடிவு கணக்குகள் வியாபார லாபட்ட கணக்காகும். வியாபார லாபட்ட கணக்கின் கூட்டு வடிவமே வருமான கூட்டு. வியாபார லாபட்ட கணக்கை நாங்கள் கூட்டு வடிவத்தில் தயாரிக்கிறதான் வருமான கூட்டுன்னு சொல்கிறோம். பாருங்க பிள்ளைகள், இந்த வியாபார லாபட்ட கணக்கு கிடை அமைப்பில் கணக்கு வடிவம் தயாரிக்கப்படும். எங்களுக்கு தெரியும், நாங்கள் பேரட்டு கணக்கெல்லாம் தயாரித்து நாங்கள் அந்த பேரட்டு கணக்கின் அடிப்படையில் நாங்கள் ஒரு கணக்கு வடிவம் வரவு செலவன் அடிப்படையில் நாங்கள் தயாரிக்கிறதான் கணக்கு வடிவம். அப்போ வரவு பக்கம் செலவு பக்கம் என்ற அடிப்படையில் நாங்கள் தயாரிக்கிறது வியாபார லாபட்ட கணக்கு. அதான் கிடை அமைப்புன்னு சொல்கிறோம். அதே வியாபார லாபட்ட கணக்கை ஒரு கூட்டு வடிவில், அதான் நிலக்கூத்து வடிவில் நாங்கள் தயாரித்தோம் என்றால் அதை நாங்கள் வருமான கூட்டுன்னு சொல்கிறோம். அப்போ இந்த வியாபார லாபட்ட கணக்கும் வருமான கூட்டுக்கு நீங்கள் தெளிவாக விளங்கி வச்சிருக்கணும். வியாபார லாபட்ட கணக்குன்னா என்ன, வருமான கூட்டுன்னா என்ன, ரெண்டு சில பிள்ளைகள் வேறு வேறு கருதுவாங்க. ஆனால் அப்படி இல்லை, வியாபார லாபட்ட கணக்கு தான் எங்களுக்கு கணக்கு வடிவம், அதுன்ற கூட்டு வடிவம் தான் எங்களுக்கு வருமான கூட்டு. ரெண்டில் நாங்கள் கணிப்பிட போகிறது நிறுவனத்தின் நிதி பெறுபவர்கள். அப்போ அதை நாங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடிய இருக்கும். அப்போ பாருங்கள், வியாபார லாபட்ட கணக்கு கிடை அமைப்பில் கணக்கு வடிவில் நாங்கள் தயாரிக்கிறோம். வியாபார லாபட்ட கணக்கு கணக்கு வடிவமாக இருக்கும். வருமான கூட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டு வடிவமாக இருக்கும். அதை நீங்கள் விளங்கியிருந்தால் உங்களுக்கு அதை எடுக்கக்கூடிய தெளிவான வேறுபாடு உங்களுக்கு விளங்கக்கூடியதாக இருக்கும். அப்போ அடுத்ததாக பாருங்க அப்படியே நாங்கள் இந்த ஒவ்வொன்றை பற்றி நாங்கள் விளக்கமாக நாங்கள் பார்ப்போம். பார்த்தீங்கன்றால் முதல்ல நாங்கள் வருமான கூட்டின் மாதிரி ஒன்றை பார்க்குறோம். அப்போ இந்த வருமான கூட்டில் பிள்ளைகள் பாருங்கள், நீங்கள் ஓ லெவல்லையும் படிச்சிருப்பீங்க. நாங்கள் மொத்த லாபத்தை கணிப்பிடுறோம், அடுத்தது தேறி லாபத்தை கணிப்பிடுறோம். அதே போல தான் நாங்கள் இங்கே மொத்த லாபத்தை கணிப்பிடுவோம், அடுத்தது தேறி லாபத்தை கணிப்பிடுவோம். அப்போ ரெண்டு வகையான நாங்கள் லாபங்களை வருமான கூட்டினூடாக கணிப்பீடு செய்யக்கூடியதாக இருக்கும். முதல்ல நாங்கள் பார்த்தீங்கன்னா வருமான கூட்டுன்ற மாதிரி போட்டுக்கிறோம். முதல்ல நாங்கள் மொத்த லாபம் கணிப்பிடும் வரைக்குமான மாதிரி ஒன்றை பார்ப்போம். அப்போ மொத்த லாபம் கணிப்பிடுக்கும் வரையிலான மாதிரியில் பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் முதல்ல நாங்கள் விற்பனை பதிகிறோம். விற்பனைகள், அதாவது காசு விற்பனை கடன் விற்பனை இருந்தால் நாங்கள் பரிச்சம் இதில் எங்களுக்கு தெரியும் பேரட்டு கணக்கினூடாக காசு விற்பனை கடன் விற்பனை நாங்கள் விற்பனை கணக்கில் பதிஞ்சு அதை பரிச்ச மீதியை கொண்டு வந்திருப்போம். அப்போ அந்த பரிச்ச மீதி அடிப்படையாக கொண்டு நாங்கள் விற்பனையை வருமான கூட்டில் பதிகிறோம். அந்த விற்பனையிலிருந்து பாருங்க அப்படியே உட்திரும்பலை கழிக்கிறோம். விளங்கிக் கொள்ளுங்கள், உட்திரும்பலை நாங்கள் விற்பனையிலிருந்து கழிக்கிறோம். அப்போ அந்த உட்திரும்பலன்ற விடயம் வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் நீங்கள் ஓ லெவலில் படிக்கின்ற போது இந்த உட்திரும்பலை பற்றி நாங்கள் படிச்சிருக்க மாட்டோம். அங்கே நாங்கள் விற்பனையை தான் நாங்கள் பதிவோம். அப்போ ஓ லெவலேருந்து நாங்கள் இஞ்சால ஏ லெவலுக்கு வந்து நீங்கள் கணக்கெடு படிக்கின்ற போது இங்கே நாங்கள் நிதி கூட்டுகள் பார்க்கின்ற போது அந்த விற்பனையிலிருந்து நாங்கள் உட்திரும்பலை கழிக்கிறோம். இதை நாங்கள் விற்பனை திரும்பல் அல்லது உட்திரும்பல்னு சொல்லி அழைப்போம். அப்போ நீங்கள் அங்கே 4வது தேர்ச்சி படிக்கின்ற போது விற்பனை நாளேடு, அதே மாதிரி உட்திரும்பல் நாளேடை பற்றி படிச்சிருப்பீங்க. விற்பனை நாட்குறிப்பேடு, அதே மாதிரி உட்திரும்பல் நாட்குறிப்பேடை பற்றி நீங்கள் படிச்சிருப்பீங்க. அப்போ ஓ லெவலில் நாங்கள் விற்பனை நாளேடு மட்டும்தான் படிக்கிறோம். நாங்கள் அங்கே நீங்கள் அந்த விற்பனை திரும்பலுக்குரிய உட்திரும்பல் நாளேட்டை பற்றி நாங்கள் அங்கே படிக்கிறதில்ல. அப்போ நீங்கள் இங்கே ஏ லெவலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் விற்பனை திரும்பல், அதாவது உட்திரும்பல் நாளேட்டு உட்திரும்பல் நாட்குறிப்புக்குரிய பதிவுகள் நீங்கள் ஏற்கனவே தேர்ச்சி நாளில் படிச்சிருப்பீங்கள். இங்கே நாங்கள் வருமான கூட்டு தயாரிக்கின்ற போதும் அந்த விற்பனையிலிருந்து நாங்கள் இந்த உட்திரும்பலை கழிப்போம். அப்போ உட்திரும்பல்னா நீங்கள் அங்கே தெளிவான விளக்கம் ஒன்று பெற்றிருப்பீங்கள். கடனுக்கு விற்கப்பட்ட பண்டங்கள் ஏதாவது காரணம் கருதி நிறுவனத்துக்குள்ளே திரும்ப பெற்றுக்கொள்வது தான் நாங்கள் உட்திரும்பல்னு சொல்கிறோம். அப்போ அந்த உட்திரும்பலை நாங்கள் விற்பனை கழிப்போம். ஏன்னா விற்கப்பட்ட பண்டங்கள்லாம் எங்களுக்கு திரும்பி வாரது. விற்பனை வந்து நாங்கள் உட்திரும்பலை கழித்து அங்கே தேறிய விற்பனையை நாங்கள் எடுக்கிறோம்.
இதுதான் இந்த முறையில் நிறுவனத்தில் நடந்த தேறிய விற்பனையாக இருக்கும். அப்போ அந்த விற்பனையிலிருந்து நாங்கள் விற்பனை கிரயத்தை கழிச்சோம்னா எங்களுக்கு மொத்த லாபம் பெறுமன்றது நீங்கள் ஓரளவுக்கு தெரிஞ்சிருப்பீங்கள். என்னென்னு சொன்னால் அங்கே கணக்கீட்டு சமன்பாடில் நாங்கள் ஒரு எளிய வருமான கூட்டு தயாரிக்கின்ற போது விற்பனையிலிருந்து நாங்கள் விற்பனை கிரயத்தை கழிக்கிறோம். நாங்கள் அப்போ இந்த விற்பனை கிரயத்தை நாங்கள் என்ன மாதிரி கணிப்பிட போகிறோம் என்றால் வாருங்கள், விற்பனை கிரியம் நாங்கள் ஆரம்ப இருப்பை நாங்கள் பதிவு செய்கிறோம். ஒரு நிதியாண்டு ஆரம்பிக்கின்ற போது நிறுவனத்தில் விற்பனைக்கு தயாராக வைத்திருக்கப்படுகின்ற பொருட்கள் கிரியம் அதை நாங்கள் ஆரம்ப இருப்பாக பதிவோம். அப்போ இருப்பை பற்றி நாங்கள் அங்கால செம்மையாக்கள் படிக்கின்ற போது கூட விளக்கம் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அடுத்த பாருங்கள், கொள்வனவு பதிகிறோம். கொள்வனவு எங்களுக்கு பரிச்சமையில் தரப்பட்டு இருக்கும். காசு கொள்வனவு, கடன் கொள்வனவு ரெண்டையும் நாங்கள் பரிச்சமையில் கொள்வனவு இருக்கும். அதை நாங்கள் கொண்டு வந்து பதிகிறோம். இந்த கொள்வனவில் இருந்து நாங்கள் வெளித்திரும்பலை கழிக்க போகிறோம். அங்கே விற்பனை நாங்கள் உத்திரும்பலை கழித்த மாதிரி இங்கே பாருங்க பிள்ளையா நாங்கள் கொள்வனவிலிருந்து வெளித்திரும்பலை கழிக்க போகிறோம். அப்போ இந்த வெளித்திரும்பலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓ லெவலில் படிக்கின்ற போது அங்கே நாங்கள் கொள்வனவோட கொள்வனவு செலவை கூட்டுவோம். இன்றைக்கு நாங்கள் கொள்வனவோட கொள்வன செலவை கூட்ட போகிறோம். அதுக்கு முன்னே வெளித்திரும்பலும் தான் நாங்கள் வெளித்திரும்பலை கழிப்போம். அப்போ 4வது தேதியில் நீங்கள் வெளித்திரும்ப நாள் குறிப்போடு படிச்சிருப்பீங்கள். அங்கே நீங்கள் அதுக்குரிய விளக்கம் பார்த்துருப்பீங்கள். நாங்கள் மீள் விற்பனைக்காக கொண்டு செய்யப்பட்ட பண்டங்களை, கடனுக்கு கொண்டு செய்யப்பட்ட பண்டங்களை ஏதாவது காரணங்கிறது திருப்பி அனுப்பினோம்னு சொன்னால் அது வெளித்திரும்புன்னு சொல்லி நாங்கள் பதிஞ்சிருப்போம். அப்போ கொள்வனவு செய்யப்பட்ட பொருட்கள்லாம் திரும்பி போகிறதால நாங்கள் கொள்வனவு வந்து கழிக்கிறோம் வெளித்திரும்ப. அப்போ லெவலில் நீங்கள் படிக்கின்ற போது நீங்கள் கொஞ்சம் கவனிக்க வேணும். இந்த வெளித்திரும்பல் வந்தால் நாங்கள் கொள்வனவு கழிப்போம். அப்போ வெளித்திரும்பலை நாங்கள் கழித்து வார தேறிய கொள்வனவுடன், அதாவது கொள்வனவு வெளித்திரும்பலை கழித்து அதை எடுத்து அதோட தான் பிள்ளைகள் பாருங்கள் நாங்கள் அந்த கொள்வனவு செலவில் கூட்ட போகிறோம். அது அங்கால தான் இருக்கும். அப்போ நீங்கள் அதை இப்படியே சேர்த்து பார்க்க வேண்டியதாக இருக்கும். பாருங்கள், கூட்ட போகிறோம் நாங்கள் என்னென்னு சொன்னால் ஒன்று உற்றுமை கூலி. அதான் நீங்கள் ஓ லெவல்லையும் பார்த்துருப்பீங்கள். கொள்வனவு செலவுகளை நாங்கள் கொள்வனவோட கூட்டுவோம். உற்றுமை கூலி கொள்வனவு செய்யப்பட்ட பொருட்களை நாங்கள் நிறுவனத்துக்குள்ளே கொண்டு போகிறதுக்கான கூலி நாங்கள் உற்றுமை கூலின்னு சொல்லி நாங்கள் பதிகிறோம். அதை விட பாருங்கள், சுங்கத்தீர்வை ஏதாவது நாங்கள் இறக்குமதி செய்து பொருட்களை தீர்வை செலுத்தியிருந்தோம் என்றால் அதை நாங்கள் சுங்கத்தீர்வுன்னு சொல்லி அந்த கொள்வனவோட வெளித்திரும்பலை கழித்து வாரபடியோடு நாங்கள் இது ரெண்டையும் கூட்டி அங்கால மாற்றுவோம். அதை பாருங்கள், மேலே ஆரம்ப இருப்பு இருக்கும். அந்த ஆரம்ப இருப்போட நாங்கள் அதை கூட்டி எடுப்போம். அப்போ ஆரம்ப இருப்போட கூட்டி எடுக்கிறதுக்கு எங்களுக்கு நீங்கள் ஓ லெவலில் படிச்சிருப்பீங்க. ஒரு பேர் ஒன்று நாங்களுக்கு போகிறோம். நாங்கள் விற்பனைக்கு தயாரான பொருட்களின் கிரியம். அப்போ நாங்கள் ஆரம்ப இருப்போட கொள்வனவு வெளித்திரும்பலை கழித்து கொள்வனவு செலவுகளை கூட்டி ஆரம்ப இருப்போட நாங்கள் கூட்டி எடுக்கிறோம். அதுக்கு நாங்கள் ஒரு பேர் சொல்கிறோம் என்றால் விற்பனைக்கு தயாரான பொருட்களின் கிரியம். விற்கிறதுக்கு நாங்கள் தயாராக வச்சிருக்கிற பொருட்களின் கிரியம். அதிலிருந்து நாங்கள் பாருங்க அப்படியே கழிக்க போகிறோம். என்னத்தை கழிக்க போகிறோம்னு சொன்னால் இறுதி சரக்கிருப்பு. அப்போ இறுதி சரக்கிருப்பை நாங்கள் கழித்து விற்பனை கிரியத்தை எடுக்கிறோம். அப்போ இறுதி சரக்கிருப்புன்னு சொல்கிறது நிறுவனத்தில் விற்கிறதுக்கு நாங்கள் தயாராக பொருட்களை வச்சிருக்கிறோம். அதில் இன்னமும் நிதியாண்டு இறுதியில் விற்கப்படாமல் காணப்படுகின்ற பொருட்களின் கிரியம். அப்போ நிறுவனத்தில் விற்கப்படாமல் காணப்படுகின்ற நிதியாண்டு இறுதியில் விற்கப்படாமல் காணப்படுகின்ற பொருட்களின் கிரியத்தை நாங்கள் கழித்து விட்டோம் என்றால் விற்கப்பட்ட பொருட்களின் கிரியம் வரும். விற்பனைக்கு தயாராக நாங்கள் பொருட்களை வச்சிருக்கிறோம். அதிலிருந்து நாங்கள் இன்னமும் விற்கப்படாமல் இருக்கிற பொருட்களின் கிரியத்தை நாங்கள் கழித்து விட்டோம் என்றால் அங்கே எங்களுக்கு வரப்போது விற்கப்பட்ட பொருட்களின் கிரியத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய இருக்கும். அப்போ விற்பனை கிரியத்தை எடுக்கிறோம். அப்போ மேலே பார்த்த மாட்டோம் எங்களுக்கு விற்பனை இருக்கும். அதாவது விற்கப்பட்ட பொருட்கள பொறுமதி இருக்கும். விற்பனை இருக்கும். அந்த விற்பனையிலிருந்து நாங்கள் என்ன செய்கிறோம் என்றால் விற்பனை கிரியத்தை நாங்கள் கழிப்போம். விற்பனையிலிருந்து நாங்கள் விற்பனை கிரியத்தை கழித்தோம்னு சொன்னால் எங்களுக்கு மொத்த லாபம் அல்லது நட்டம் வரும். அப்படியே கவனிங்கள், எங்களுக்கு விற்பனை இருக்கும். இப்போ நாங்கள் விற்பனை கிரியம் எடுக்கிறோம். விற்பனை கிரியம் நாங்கள் என்ன மாதிரி எடுக்கிறோம்னு சொன்னால் இறுதி சரக்கிருப்பை நாங்கள் கழிச்ச மாட்டால் எங்களுக்கு விற்பனை கிரியம் வரும். அந்த விற்பனை கிரியத்தில் விற்பனை கிரியத்தை நாங்கள் அங்கால மாற்றி மேலே பார்த்தீங்கன்றால் விற்பனையிலேருந்து உத்திரும்பலை கழித்து தேறிய விற்பனை இருக்கும். அதிலேருந்து நாங்கள் விற்பனை கிரியத்தை கழித்து விட்டோம் என்றால் எங்களுக்கு மொத்த லாபம் அல்லது நட்டம் வரும். அப்போ விற்பனையிலும் பார்க்க விற்பனை கிரியம் குறைவாக இருந்தால் எங்களுக்கு மொத்த லாபம் பெறக்கூடியதாக இருக்கும். அப்போ இந்த அடிப்படையில் நாங்கள் ஒரு வருமான கூட்டொன்றை தயாரித்து மொத்த லாபம் காணக்கூடிய இருக்கும். பாருங்க, நான் பங்காளை மாற்றி காட்டுறேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் அந்த விற்பனை உத்திரும்பலை கழித்து எடுத்திருக்கிறோம். இங்கே நாங்கள் விற்பனை கிரியத்தை கண்டு அந்த விற்பனை கிரியத்தை அதிலிருந்து நாங்கள் கழிக்கிறோம்.
இதை கழிக்கிறோம். கழித்து நாங்கள் மொத்த லாபம் அல்லது நட்டத்தை நாங்கள் எடுக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ இந்த அடிப்படையில் நாங்கள் ஒரு வருமான கூட்டுண்டு தயாரிக்க வேணும். அது தொடர்பான ஒரு மாதிரியத்தை நாங்கள் பார்த்துருக்கிறோம். அப்போ இதில் நாங்கள் பார்த்த மாதிரி பள்ளியில் பாருங்கள், ஒரு வருமான கூட்டில் மொத்த லாபம் கணிப்பிட வரைக்குமான மாதிரியை நாங்கள் பார்த்துருக்கின்றோம். அடுத்தபடியத்தை நாங்கள் பார்ப்போம் இந்த வியாபார கணக்கின்ற மாதிரி. அப்போ நாங்கள் பாருங்கள் பள்ளியில் வருமான கூட்டும் பார்த்து நாங்கள் சொன்னாங்க வியாபார லாப நட்ட கணக்கு, அதான் எங்கள்கிட்ட முடிவு கணக்குன்னு சொல்லி நாங்கள் பார்த்தினாங்க. அப்போ அந்த முடிவு கணக்குல இருக்கிற வியாபார லாபட்ட கணக்கில் நாங்கள் வியாபார கணக்குன்ற மாதிரியை நாங்கள் பார்க்கக்கூடிய இருக்கும். என்ற வருமான கூட்டு நாங்கள் தயாரிச்சாங்க மொத்த லாபம் வரைக்கும் நாங்கள் அந்த மாதிரி பார்த்துனாங்க. இப்போ அந்த வியாபார கணக்கு வியாபார லாபட்ட கணக்கில் வியாபார கணக்குன்றது மொத்த லாபம் காண்றதுக்குரிய கணக்கு. அப்போ வருமான கூட்ட மொத்த லாபம் காண்றதும் இந்த வியாபார கணக்கும் எங்களுக்கு ரெண்டும் ஒரே கணக்காக இருக்கும். இது கணக்கு வடிவத்தில் இருக்குது, அது கூட்டு வடிவத்தில் இருக்குது. அப்போ நீங்கள் எதை பார்க்கின்ற போது அதையும் விளங்கி கொள்ளக்கூடிய இருக்கும். வியாபார கணக்குன்ற மாதிரியை பாருங்க பிள்ளைகள், எங்களுக்கு விற்பனை இருக்குது, அதுலேருந்து நாங்கள் கழிக்கிறோம் உட்திரும்பலை. அப்போ நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாங்கள் அங்கே விற்பனையை நாங்கள் ஓலவில் நீங்கள் படிக்க விற்பனை தனியாக பதிஞ்சிருப்பீங்கள். இங்கே நாங்கள் விற்பனை திரும்பல்கள், அதாவது உட்திரும்பலை நாங்கள் விற்பனை கழிக்கிறோம். என்ற விற்கப்பட்ட பண்டங்கள்லாம் திரும்பி வாரோன்னு சொல்லி நீங்கள் தேர்ச்சி நாளில் படிச்சிருப்பீங்கள். அதே மாதிரி பாருங்க அப்படியே நாங்கள் வரவு செலவுன்ற அடிப்படையில் அந்த வியாபார கணக்கை தயாரிக்கிறோம். அப்போ செலவு பக்கம் நாங்கள் அங்கே வருமானங்களை பதிகிறோம், விற்பனை எடுத்து நாங்கள் உத்திரும்பலை கழிக்கிறோம். வரவு பக்கம் பார்த்தோம்னு சொன்னால் நாங்கள் ஆரம்ப இருப்பை நாங்கள் பதிகிறோம். அடுத்ததாக நாங்கள் கொள்வனவை பதிவு செய்கிறோம். கொள்வனிலிருந்து நாங்கள் என்ன செய்கிறோம்னா வெளித்திரும்பலை கழிக்கிறோம். அப்போ கொள்வனவிலிருந்து வெளித்திரும்பலை கழித்து அந்த கழிச்ச பெறுமதியோடு தான் நாங்கள் என்ன செய்கிறோம் என்றால் கூட்ட போகிறோம். என்னத்தை கூட்ட போகிறோம்னு சொன்னால் உச்சும கூலியையும் அதே மாதிரி சுங்கத்தீர்வையும் நாங்கள் கூட்டியிருக்கிறோம். அப்போ இதில் நாங்கள் கூட்டுறது வழியில் பாருங்கள் கொள்வனவு செலவுகள். அப்போ நான் இதில் 2 விடயம் நான் கொள்வனவு செலவாக காட்டியிருக்கிறேன். இதை விட வேறு ஏதாவது கப்பல் கட்டணம் கொண்டு வர செலவுகள் அப்படியா தந்திருந்தால் அதை நாங்கள் கூட்டி எடுப்போம். அப்போ அதை நாங்கள் கூட்டி அங்கால மாற்றி அதுலேருந்து பாருங்க பிள்ளைகள் என்ன செய்கிறோம்னா ஆரம்பிப்போட நாங்கள் கூட்டி எடுக்கிறோம். அது என்னவாக இருக்கும்னு சொன்னால் விற்பனைக்கு தயாரான பொருட்களின் கிரியம். அப்போ விற்பனைக்கு தயாரான பொருட்களுடைய கிரியத்தை நாங்கள் எடுத்து அதுலேருந்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம்டா பிள்ளைகள் பாருங்கள் இறுதி இருப்பை நாங்கள் கழிக்க போகிறோம். இறுதி இருப்பை நாங்கள் கழிக்கிறோம். விற்பனைக்கு தயாரான பொருட்கள் நாங்கள் இறுதி இருப்பை கழிக்கின்ற போது எங்களுக்கு புறப்படுகிறது விற்பனை கிரியத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அப்போ அங்கால பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் எங்களுக்கு மேலே விற்பனை இருக்குது, விற்பனை நாங்கள் உத்திரும்பலை கழித்து நாங்கள் கீழே கொண்டு போடுவோம். அதை நாங்கள் கோடடித்து பேலன்ஸ் பண்ண போகிறோம். அங்கே பார்த்தீங்கன்னா விற்பனை இருக்குது, அதுலேருந்து உத்திரும்பலை கழித்து நாங்கள் இங்கே பேலன்ஸ் பண்ணி காட்டுவோம். அதே அமௌண்ட்டை நாங்கள் இங்கே போட்டு இந்த விற்பனை கிரியத்துக்கும் இதுக்குமான வித்தியாசம்தான் எங்களுக்கு மொத்த லாபம் மீதி சென்றதாக வரும். இப்போ இது நாங்கள் கணக்கு வடிவம் கொண்டபடியால் மொத்த லாபம் மீதி சென்றது, அதை நாங்கள் கீழே லாப நட்ட கணக்கு கொண்டு போவோம். மொத்த லாபம் மீதி வந்த அடிப்படையில் நாங்கள் லாப நட்ட கணக்குக்கு கொண்டு போவோம். மொத்த லாபம் மீதி வந்த அடிப்படையில் நாங்கள் லாப நட்ட கணக்குக்கு கொண்டு போகக்கூடியதாக இருக்கும் மொத்த லாபத்தை. அப்போ லாபட்ட கணக்கில் வியாபார கணக்கில் நாங்கள் இந்த அடிப்படையில் நாங்கள் மொத்த லாபத்தை கணிப்பிடக்கூடியதாக இருக்கும். வருமான கூடுன்ற மாதிரி பார்த்து நாங்கள் இப்போ நாங்கள் ஒரு வியாபார கணக்கின்ற மாதிரியை நாங்கள் பார்த்துருக்கிறோம். இப்போ நாங்கள் பிள்ளைகள் பாருங்கள் இந்த மாதிரியை பார்த்து இதில் நாங்கள் ஒரு பயிற்சி கொண்டு செய்யக்கூடியதாக இருக்கும். அப்புறம் உதாரணம் ஒன்றை பார்ப்போம். பாருங்கள் உதாரணம் ஒன்று, விநாயகம் தனி வியாபாரத்திலிருந்து 31/3/2020 முடிவடைந்த வருடத்தில் பெறப்பட்ட தகவல்கள் ஆகும். 1/4/2019 சரக்கிருப்பு தரப்பட்டது. அப்போ நிதியாண்டு ஆரம்பத்தில் எங்களுக்கு சரக்கிருப்பு தரப்பட்டு 80,000 ரூபா. அடுத்த பார்த்தீங்கன்னா கொள்வனவு இருக்குது, விற்பனை, உச்சுமை கூலி, சுங்கத்தீர்வை, உட்திரும்பல்கள், அடுத்தது வெளித்திரும்பல்கள். அடுத்த பார்த்தீங்கன்னா 31/3/2020 சரக்கிருப்பு, நிதியாண்டு இறுதியில் சரக்கிருப்பு தரப்பட்டிருக்கு. அப்போ இவ்வளோ தரவு எங்களுக்கு தரப்பட்டிருக்கு. அப்போ இந்த தரவை நாங்கள் அடிப்படையாக கொண்டு மொத்த லாபத்தை கணிப்பிட போகின்றோம். ஒரு வருமான கூட்டு தயாரித்து நாங்கள் மொத்த லாபத்தை காணுவோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வியாபார கணக்கொண்டை தயாரித்து நாங்கள் மொத்த லாபத்தை காணுவோம். அப்போ நாங்கள் ஏற்கனவே வருமான கூட்டை நாங்கள் பார்த்துருக்கிறோம் அதுன்ற மாதிரி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வியாபார கணக்குன்ற மாதிரியும் பார்த்துருக்கிறோம். இப்போ நாங்கள் 2 கணக்கிலே நாங்கள் மொத்த லாபத்தை இந்த மாதிரி தரப்பட்ட தரவுகள் அடிப்படையாக கொண்டு கணிப்பிட சென்று பார்ப்போம். அப்போ நாங்கள் இந்த வருமான கூட்டொன்றும் தயாரிக்க போகிறோம். அதே மாதிரி பாருங்கள் வியாபார கணக்கொன்றும் நாங்கள் தயாரிக்க போகிறதா இருக்குது. அப்போ ஒவ்வொரு பதிவையும் நான் உங்களுக்கு எங்கெங்கே என்னென்ன மாதிரி பதிவுன்னு பார்ப்போம்.
அப்போ இந்த முதலாவது தரப்பட்டிருக்கு பாருங்க பிள்ளைகள், நாங்கள் வருமான கூட்டு ஒன்று தயாரிக்கிறோம். அப்போ அந்த வருமான கூட்டில் பாருங்க பிள்ளைகள் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், முதலாவது தலையங்கம் விட வேணும். அந்த தலையங்கத்தை நீங்கள் இந்த ஒவ்வொரு கணக்கிலையும் நீங்கள் தலையங்கத்தை விட்டு பழக வேணும். தலையங்கம் எடுக்கின்ற போது பிள்ளைகள் பாருங்கள், 2 வரியில் நாங்கள் தலையங்கம் விடுவோம். ஒன்று மேலே நாங்கள் நிறுவனத்தின் பேரை போடுவோம், விநாயகம் தனி வியாபாரத்தில். அப்போ அதை நாங்கள் அங்கே நிறுவனத்தின் பேரை நாங்கள் அங்கே வெளிப்படுத்தி காட்டுறோம். அடுத்த பாருங்கள், எந்த காலப்பகுதிக்கு நாங்கள் கணக்கு செய்கிறோம், 31/3/2020 முடிவடைந்த வருடத்துக்கான. அப்போ நாங்கள் இதை பார்த்தீங்கன்னா முடிவடைந்த வருடம் வருமான கூட்டு. இந்த அடிப்படையில் நாங்கள் தலையங்கம் விட வேணும். அப்போ ஒரு வருமான கூட்டு தயாரிக்கின்ற போதும், அல்ல ஒரு வியாபார லாபட்ட கணக்காக இருந்தாலும், அல்ல ஒரு நிதிலமா கூட்டு தயாரிக்கின்ற போது நாங்கள் தலையங்கத்தை நாங்கள் இந்த அடிப்படையில் விடுவோம். 2 வரியில் நாங்கள் தலையங்கம் விட வேணும். முதலாம் வரியில் நிர்வாகத்தின் பேரை போட்டு காட்டுறோம். அடுத்த வரையில் அந்த குறிப்பிட்ட காலப்பகுதியை நாங்கள் வெளிப்படுத்தி காட்டுறோம். அதுக்கு பிறகு நாங்கள் ஒரு வருமான கூட்டு நாங்கள் மொத்த லாபம் வரையும் காணும் வரைக்கும் தயாரிக்க போகிறோம். முதல்ல அடுத்ததான் நீங்கள் பிள்ளைகள் என்ன செய்வோம்னு சொன்னால், நீங்கள் கோட்டை வரையவும். உங்களுக்கு மாதிரி தெரியும், மாதிரிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கணக்கை வாய்ச்சி கணக்கை விளங்கி கொண்டு கேட்கப்பட்ட கேள்விக்குரிய கோட்டை நீங்கள் வரையவும். வருமான கூட்டுக்குரிய கோட்டை நாங்கள் வரைவோம். வரைஞ்ச அந்த வருமான கூட்டில் நாங்கள் மொத்த லாபம் வரையும் தான் காண போகிறோம். அதுக்குரிய தரவு தான் உங்களுக்கு தரப்பட்டிருக்கு. எனவே நீங்கள் அதில் வார விடயங்களை நீங்கள் எழுதுவோம். உங்கள் தொகையை பதிய முன்னே உங்களுக்கு தெரியும் விற்பனை, உத்திரும்பல், அடுத்த விற்பனை கிரியம் போட்டு அதுக்குள்ள நாங்கள் ஆரம்பிருப்பு, கொள்வனவு வந்து நாங்கள் வெளித்திரும்பல் தரப்பட்டிருக்க அதை கழிக்கவணும். வெளித்திரும்பல் அதுக்காக நாங்கள் ஒரு வரி விட்டு கொள்வனவுக்குரிய செலவு ஏதாவது வந்தால் கூட்டுவோம். அப்போ அதுக்கு நாங்கள் ஒரு 2 வரியை விடுவோம். அதுக்கு கீழே நாங்கள் இறுதி இருப்பை நாங்கள் போடுவோம். இறுதி இருப்பண்டு 15, அதுக்குள்ளே விற்பனை கிரியம் போட்டு மொத்த லாபம் போடுவோம். இப்போ இந்த அடிப்படையில் நீங்கள் ஒரு ஃபார்மேட்டை நீங்கள் முதல்ல வரைய வேணும். வரைஞ்சா பிறகு நாங்கள் எங்களோட தரவை பார்த்து ஒவ்வொரு விடயமாக நாங்கள் அந்தந்த விடயங்களை கொண்டே பதிவு செய்ய வேணும். சரி அப்படியே அப்போ நான் செய்து காட்டுன்னு பாருங்கள். இப்போ நாங்கள் ஒரு வருமான கூட்டு வரைஞ்சிட்டோம். இந்த வருமான கூட்டில் இருக்கிற விடயங்கள் ஒவ்வொன்றையும் நாங்கள் என்ன மாதிரி பதிரண்டு பார்ப்போம். பாருங்க அப்படியே முதலாவது சரக்கு இருப்பு இருக்குது, 80,000 ரூபா. அப்போ இந்த சரக்கு இருப்பை கொண்டே பாருங்க அப்படியே நாங்கள் அங்கால பதிய போகிறோம். எங்கே பதிஞ்சிருக்கிறோம்னு சொன்னால் பாருங்கள், விற்பனை கிரியமன்ற கிரிங்குகளை நாங்கள் சரக்கு இருப்பை கொண்டே பதிஞ்சிருக்கிறோம் 80,000 ரூபா. அப்போ நாங்கள் அங்கே பாருங்கள் சரக்கு இருப்பு இருக்குது, அதை கொண்டு வந்து நாங்கள் எங்களுக்கு தெரியும் விற்பனை கிரியம் காணிக்க ஆரம்பிருப்பு நாங்கள் பதிவோம். அதுக்கெல்லாம் நாங்கள் 80,000 ரூபா பதிவோம். அதே மாதிரி பாருங்க அப்படியே அடுத்த விடயத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் கொள்வனவிற்கு 1,85,000 ரூபா. இப்போ இந்த கொள்வனவை கொண்டு வந்து நாங்கள் அங்கால பதிகிறோம். எவ்வளோ பதிஞ்சிருக்கிறோம்னு சொன்னால் பாருங்கள், விற்பனை கிரியம் காரணத்துக்குள்ள கொள்வனவை போட்டுக்கிறோம். அந்த கொள்வனவுக்குள்ள பதிகிறோம் 1,85,000 ரூபா. அடுத்தபடியும் எங்களுக்கு தரப்பட்டிருக்காங்க பாருங்கள், விற்பனைகள் 2,90,000. அப்போ இந்த விற்பனை தரப்பட்டிருக்கு. அப்போ விற்பனையை கொண்டு நாங்கள் அங்கால எங்கள்ட கணக்கில் பதிய வேணும். விற்பனையை நாங்கள் பதிகின்ற போது 2,90,000 ரூபா. நாங்கள் முதலாவது வரியில் நடுவரியில் முதலாவதாக விற்பனை இருக்கும். அந்த விற்பனைக்கு நேராக நாங்கள் 2,90,000 ரூபா பதியக்கூடியதாக இருக்கும். இப்படி நாங்கள் ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலையும் நாங்கள் அங்கேருந்து பார்த்து ஒவ்வொன்றை நாங்கள் பதிவோம். அடுத்த பாருங்கள், உச்சிமை கூலி இருக்குது. அதே மாதிரி சுங்க தீர்வை இருக்குது 20,000. அதே மாதிரி 10,000 ரூபா. பாருங்க அப்படியே நாங்கள் அங்கே பதிக்க கொள்வனவுக்குள்ள நாங்கள் அங்கால இருக்குது பாருங்கள், கொள்வனவுக்குள்ள கொண்டு வந்து நாங்கள் கூட்டுறோம். உச்சிமை கூலி 20,000 ரூபா, சுங்க தீர்வை 10,000 ரூபா. அப்போ நாங்கள் இந்த அடிப்படையில் நாங்கள் பதிவு செய்வோம். அங்கே பாருங்கள், உச்சிமை கூலி சுங்க தீர்வு இருந்தது, அதை நாங்கள் கொண்டு வந்து இங்கே கூட்டுறதுக்குள்ளே பதிகிறோம். கொள்வனவுக்குள்ளே நாங்கள் பதிஞ்சு காட்டுறோம். இப்படி நாங்கள் ஒவ்வொரு விடயங்களையும் நாங்கள் மாதிரியை வரைஞ்சிட்டு அந்த மாதிரிக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் ஒவ்வொரு விடயங்களாக நாங்கள் பதிய வேணும். அடுத்த பாருங்க அப்படியே உத்திரும்பலுக்கு 20,000 ரூபா, வெளித்திரும்பலுக்கு 30,000 ரூபா. அடுத்தது சரக்கு இருப்பிற்கு 50,000 ரூபா. இந்த 3 விடயம் இருக்குது. அப்போ இந்த 3 விடயத்தை நாங்கள் அங்கால பதிவு செய்வோம். அங்கால பதிவு செய்ய பாருங்கள், உத்திரும்பலை கொண்டு நாங்கள் பதிகிறோம். விற்பனைக்குள்ள பதிகிறோம் 20,000 ரூபா. அதே மாதிரி பாருங்கள், வெளித்திரும்பலை கொண்டு நாங்கள் பதிகிறோம் 30,000 ரூபா. கொள்வனவிலேருந்து கழிச்சு காட்டுறோம். அப்போ உத்திரும்பலை நாங்கள் விற்பனை கழிச்சு காட்டுறோம். கொள்வனவை நாங்கள் வெளித்திரும்பலேருந்து நாங்கள் கழிச்சு காட்டக்கூடியதாக இருக்கும். அடுத்த பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கால பதிஞ்சிருக்கிறோம், கழிச்சிருக்கிறோம். என்னத்தை கழிச்சிருக்கிறோம்னு சொன்னால் இறுதி சரக்கிருப்பு 50,000 தரப்பட்டது, அதை நாங்கள் கழிச்சிருக்கிறோம். இப்படி நாங்கள் மாதிரியை நாங்கள் வரைஞ்சி ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலையும் ஒவ்வொன்றாக நாங்கள் பார்த்து அந்தந்த இடங்களை கொண்டு நாங்கள் பதிவு செய்வோம். அப்போ ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலையும் அந்தந்த இடங்களை நாங்கள் பதிவு செய்து அதுக்கு அடுத்ததாக நாங்கள் கூட்டி எடுக்க வேணும். இங்கே பாருங்கள், நாங்கள் அடுத்து என்ன செய்கிறோம் என்றால் விற்பனையிலிருந்து உத்திரும்பலை கழித்து நாங்கள் அங்கே 2,70,000 போடுறோம்.
அடுத்த அப்படியே பாருங்கள் கொள்வனிலிருந்து வெளித்திரும்பலை கழித்து 1,50,000 போடுறோம். இந்த 1,50,000 நாங்கள் அந்த கொள்வனக்குரிய செலவுகளை கூட்டவனம் உச்சிம கூலி சுங்கத்தீர்வையை கூட்டி 1,80,000 ரூபா. அங்கே ஆரம்பிப்பு இருந்தது 80,000 ரூபா. அந்த ஆரம்பிப்பு 80,000 ரூபாவோட இந்த 1,80,000 கூட்டி 2,65,000 நாங்கள் எடுக்கிறோம். அது வந்து விற்பனைக்கு தயாரான பொருட்களின் கிரியம். அப்போ இந்த விற்பனைக்கு தயாரான பொருட்களின் கிரியத்தோட இறுதி சரக்கிருப்பு 50,000 ரூபாவை நாங்கள் கழிச்சோம்னு சொன்னால் எங்களுக்கு விற்பனை கிரியம் பெறும் 2,15,000 ரூபா. விற்பனை கிரியத்தை நாங்கள் அங்கே மாத்திரம் 2,15,000 ரூபா. பாருங்கள் பிள்ளைகள், மேலே நாங்கள் விற்பனையிலேருந்து திரும்பலை கழித்து வச்சுக்கிறோம் 2,70,000 ரூபா. அப்போ இதில் இருந்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் அந்த விற்பனை கிரியம் 2,15,000 நாங்கள் கழித்து விட்டோம் என்றால் எங்களுக்கு மொத்த லாபம் பெறும் எவ்வளோன்னு சொன்னால் 55,000 ரூபா. அப்போ இந்த அடிப்படையில் நாங்கள் ஒரு வருமான கூட்டொன்று தயாரிக்க வேணும். நாங்கள் அங்கே விற்பனையை பதிகிறோம், அதில் திரும்பலை கழிச்செடுக்கிறோம். அதுக்கப்புறம் விற்பனை கிரியம் என்ன மாதிரி காண்டோன்னு பார்த்தோம். அதுக்குரிய தரவுகளை நாங்கள் ஒன்றா பதிஞ்சு விற்பனை கிரியத்தை கண்டு கழித்து மொத்த லாபத்தை எடுக்கிறோம். அப்போ வருமான கூட்டொன்று தயாரிக்கின்ற போது நாங்கள் இந்த அடிப்படையில் தயாரிக்கிறோம். இதே பாருங்க அப்படியே அடுத்த கேள்வி கேட்டிருந்தவர் எங்களுக்கு வியாபார கணக்கொண்டு தயாரிக்க சொல்லி, அப்போ இதை வருமானம் கூட்டு நாங்கள் தயாரித்து மொத்த லாபம் எடுத்தோம். இப்போ வியாபார கணக்கு நாங்கள் கணக்கு வடிவில் தயாரித்து நாங்கள் மொத்த லாபத்தை கணிப்பீடு செய்வோம். அதை நாங்கள் எவ்வாறு கணிப்பிடலாம் வேண்டாம் பார்த்தீங்கன்னா, அது நாங்கள் முதல்ல தலையங்கமிட வேணும். விநாயகம் தனி வியாபாரத்தின் 31/3/2020 முடிவடைந்த வருடத்துக்கான வியாபார கணக்கு. இப்போ இந்த வியாபார கணக்கில் பாருங்கள் பிள்ளைகள், நாங்கள் காட்டுறோம் வரவு செலவு அடிப்படையில் நாங்கள் பதிவு செய்கிறோம். முதல்ல நாங்கள் விவரம் ரூபான்னு நாங்கள் காட்டுறோம். அதுக்கு அடுத்ததாக நாங்கள் அதுக்குரிய தரவுகளை நாங்கள் பதிஞ்சிட்டு முதல் நாங்கள் வருமான கூட்டு என்ன மாதிரி தயாரித்தோமோ அதே போல் நாங்கள் அங்கிருந்து ஒவ்வொரு தரவாக வாங்கி அந்தந்த இடங்களில் பதிவு செய்வோம். பார்த்தீங்கன்னா முதல் எங்களுக்கு ஆரம்பிப்பு இருந்தது. இந்த பாருங்கள் ஆரம்பிப்பு இந்த இடத்துல நாங்கள் பதிவோம். அடுத்த பார்த்தீங்கன்னா கொள்வனவு இருந்தது 1,80,000 நாங்கள் கொள்வனவை பதிகிறோம். அடுத்த பாருங்கள் உச்சிம கூடி சுங்கத்தீர்வு இருந்தது, அதை நாங்கள் கொண்டு வந்து அந்த கூட்டுறான்ற இடத்துக்குள்ளே நாங்கள் அவற்றை பதிகிறோம். அடுத்த விற்பனையை நாங்கள் விற்பனை தரப்பட்டிருந்தது, விற்பனையை பதிகிறோம் 2,90,000 ரூபா. உட்திரும்பல் வெளித்திரும்ப தரப்பட்டிருந்தது, அதை நாங்கள் பதிகிறோம். வெளித்திரும்பலை கொண்டு வந்து கழிக்கிறோம். அதே மாதிரி உட்திரும்பலை விற்பனை வந்து நாங்கள் கழிக்கிறோம். அப்போ ஒரு வருமான கூட்டு வியாபார கணக்கொண்டு நாங்கள் இந்த அடிப்படையில் நாங்கள் தயாரிப்போம். வருமான கூட்டு என்ன மாதிரி தயாரித்தோமோ அதே மாதிரி இது கணக்குடைய தயாரிக்கிறோம். அந்த தரவுகளை நாங்கள் ஒவ்வொன்றாக நாங்கள் இங்கே பதிவு செய்வோம். பதிவு செய்து இதோட நாங்கள் கூட்டி எடுப்போம். பாருங்க அப்படியே கொண்டு வந்து வெளித்திரும்பலை கழித்து சுங்கத்தீர்வை உச்சிம கூடிய கூட்டி அதோட ஆரம்பிப்பை கூட்டி எடுக்கிறோம் 1,65,000 ரூபா. அது வந்து விற்பனைக்கு தயாரான பொருட்களின் கிரியமாக இருக்கும். அவங்க 2,70,000 ரூபா இருக்குது. அதை பாருங்க அப்படி நாங்கள் பேலன்ஸ் பண்ணி எடுக்கிறோம். என்ன மாதிரி சொன்னால் 2,70,000 கொண்டு வந்து பேலன்ஸ் பண்ணுறோம். இந்த இறுதி இருப்பு 50,000 கழிக்க வந்தால் விற்பனை கிரியம் பெறும் 2,15,000 ரூபா. அப்போ 2,70,000 ரூபாவை நாங்கள் இங்கே மாற்றி 2,15,000 ரூபாய்க்கும் 2,70,000 வித்தியாசம் மொத்த லாபம் மீதி சென்றுன்னு சொல்லி நாங்கள் 55,000 ரூபா எடுப்போம். இந்த மொத்த லாபத்தை நாங்கள் கீழே கொண்டு வருவோம். அங்கால லாபட்ட கணக்கு கொண்டு போவோம். மொத்த லாபம் மீதி வந்தோன்னு சொல்லி நாங்கள் லாப நட்ட கணக்குக்கு நாங்கள் கொண்டு போகக்கூடியதாக இருக்கும். இந்த அடிப்படையில் நாங்கள் வியாபார கணக்கொண்டு தயாரிக்கக்கூடியதாக இருக்கும். வருமான கூட்டொன்று தயாரித்து நாங்கள் மொத்த லாபத்தை கண்டம் கூட்டு வடிவில், அதே மாதிரி தான் வியாபார கணக்கொண்டு கணக்கு வடிவில் தயாரித்து நாங்கள் மொத்த லாபத்தை எடுக்கிறோம். இப்போ ரெண்டு விடயத்தை நீங்கள் விளங்கியிருப்பீங்கள். ரெண்டுக்குமான வித்தியாசம் உங்களுக்கு விளங்கியிருக்கும். அடுத்தது என்ன மாதிரி தயாரிக்கின்றதை நீங்கள் விளங்கி கொள்ளக்கூடியதாக இருக்கும். சரிதான பிள்ளைகள்? இப்போ நாங்கள் அடுத்த விடயத்துக்கு வருவோம். அடுத்த விடயத்தை பார்த்தோம் என்றால் வருமான கூட்டின்ற மாதிரி ஒன்று வாங்கும், லாபட்ட கூட்டு. அப்போ இவ்வளோ நாங்கள் பார்த்த நாங்கள் ஒரு மொத்த லாபம் காண்ற வரைக்குமான ஒரு வருமான கூட்டு. இப்போ நாங்கள் அடுத்த பார்க்க போகிறோம் தேறி லாபம் காண்றதுக்கான ஒரு வருமான கூட்டு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். வருமான கூட்டுன்ற மாதிரி லாபட்ட கூட்டு நாங்கள் போட்டு காட்டியிருக்கிறேன். ஏன்னா நீங்கள் அது ஓலவெல்ல லாபட்ட கூட்டு அடிப்படையில் படிச்சிருப்பீங்க. இங்கே நாங்கள் பார்க்க போகிறது வருமான கூட்டு. பாருங்க மொத்த லாபம் கணிப்பிடிச்சது நாங்கள் அந்த மொத்த லாபத்தை அப்படியே கீழே கொண்டு வருவோம். அதோட நாங்கள் ஏனைய வருமானங்களை கூட்டுவோம். ஏனைய வருமானம் சொல்லிக்க பாருங்கள், இல்லை சில வருமானம் உங்களுக்கு போட்டு காட்டிக்கிறேன். பெற்ற கழிவு, பெற்ற தரகு, முதலீட்டு வருமானம், பெற்ற வாடகை, பெற்ற பங்கு லாபம், பெற்ற வட்டி, அதெல்லாம் எங்களுக்கு ஏனைய வருமானங்களாக இருக்கும்.
அப்போ ஏனைய வருமானம் என்னென்ன தரப்படுதோ அதை நாங்கள் போட்டு அங்கால மாற்றி மொத்த லாபத்தோடு நாங்கள் அதை கூட்டி எடுப்போம். அப்போ ஏனைய வருமானம் என்ற தலையங்கத்துக்குள்ள நாங்கள் பதிஞ்சு அங்கால மேலே மொத்த லாபம் இருக்கும். அந்த மொத்த லாபத்தில் நாங்கள் அதை கூட்டி எடுக்கக்கூடியா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்ன அப்படியே நாங்கள் செலவுகளை கழிக்க போகிறோம். அப்போ அந்த செலவுகளை வந்து நாங்கள் வகைப்படுத்துவோம். அப்போ செலவுகளை நாங்கள் உடனடியாக செலவுன்னு பதியலாது. செலவுகளை வந்து நாங்கள் விநியோக செலவு, விநியோக கிரியம் அல்ல விநியோக செலவு, அடுத்த பார்த்தீங்கன்னு சொன்னால் நிர்வாக செலவு, அடுத்தது ஏனைய செலவு, அதே மாதிரி நிதி செலவுன்னு சொல்லி நாங்கள் 4ஆக வகைப்படுத்துவோம். அப்போ விநியோக கிரியம்னு சொல்லுகின்ற போது நாங்கள் நிறுவனத்தின் விற்பனையோட தொடர்பட்ட செலவுகள் எல்லாத்தையும் நாங்கள் விநியோக செலவுகளை பதிவோம். விற்பனையோட தொடர்பட்ட செலவுகள், உதாரணத்துக்கு விளம்பரம் என்றால் விற்பனை சம்பந்தப்பட்டது, மோட்டார் வாகன தேவென்றால் அல்ல விநியோக வாகன பெருமான தேவைன்னு சொன்னால் நாங்கள் அது விநியோக செலவுகளை பதிவோம். என்னது விற்பனைக்காக பயன்படுத்துறது. நிர்வாகத்தோட பயன்படுத்துகிற செலவெல்லாம் நாங்கள் நிர்வாக செலவுகளை போடுவோம். நிதியோடு சம்பந்தப்பட்ட செலவு எல்லாத்தையும் நாங்கள் நிதி செலவுகளை பதிவோம். அதாவது நாங்கள் நிதியிட்டம் செய்கின்ற போது, வங்கி கடனை பெறுகின்ற போது வார வட்டி, வங்கி கணக்கொண்டு நாங்கள் போன்றதால் ஏற்படுகின்ற செலவுகள், வங்கி கட்டணம், காசோலை புத்தக கட்டணம் போன்றவரை நாங்கள் நிதி செலவுகளை பதிவோம். இது தவிர்த்த மிச்ச செலவுகளை நாங்கள் ஏனைய செலவுகளை பதிவோம். அப்போ அதான் உங்களுக்கு வகைப்படுத்தி காட்டிக்கிறோம் பாருங்கள். பிள்ளைகள் எங்கள் செலவை பார்த்தா விளங்கும். இதில் பாருங்கள் விநியோக செலவு. விநியோக செலவுன்றதுக்குள்ள நாங்கள் போட்டுக்கிறோம் பாருங்கள். விளம்பரம், விற்பனையாளர் சம்பளம், வெளிச்சுமை கூலி, விற்கப்பட்ட பொருட்களை கொண்டு செல்றதுக்கு ஏற்படுற கூலி, அப்போ வெளிச்சுமை கூலி. அப்போ இதெல்லாம் நீங்கள் சில நேரங்கள் உளவில் கேள்விப்படாத பேர்கள், அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா சரி. வெளிச்சுமை கூலின்றது அவங்க உச்சுமை கூலி பார்த்தினாங்க கொண்டு செய்யப்பட்ட பொருட்கள் நிறுவனத்துக்குள்ளே கொண்டு வர கூலி. வெளிச்சுமை கூலின்றது விற்கப்பட்ட பொருட்களை நாங்கள் வெளியேற்றத்துக்கான கொடுக்குற கூலி. அப்போ அது வந்து வெளிச்சுமை கூலி, அது விநியோக செலவுகளை நாங்கள் காட்டுறோம். பொதிகட்டல் செலவு, பொருட்களை நாங்கள் பொதிகட்டி விற்பனை செய்வோம், அதுக்குரிய செலவு. விற்பனை திறகு, நாங்கள் பொருட்களை விற்கின்ற போது திறகு கொடுத்தோம் என்றால் விற்பனை திறகு நாங்கள் செலவாக கொண்டு வந்து காட்டுவோம் விநியோக செலவுக்குள்ள. விற்பனை உத்தரவாதம், இப்போ பாருங்கள் நாங்கள் உத்தரவாதம் கொடுத்து பொருட்களை விற்பனை செய்தோம் என்றால் அந்த விற்பனை உத்தரவாதம் ஒரு விநியோக செலவுக்குள்ள வரும். அதே மாதிரி அறுவடை முடியா கடன், ஐயக்கடன் ஏற்பாடு, அது ஐயக்கடனுக்குரிய பற்றாக்குறை. அதே மாதிரி மிக 2 விஷயம் இருக்குது, அதை நாங்கள் செம்மையாக்கள் படிக்கின்ற போது பார்ப்போம். அப்போ இந்த ஏற்பாடு என்று நாங்கள் இதில் கூட்டி காட்டுறோம்னா அது பற்றாக்குறையாக இருக்கும். அடுத்தது கொடுத்த கழிவு, மோட்டார் வாகன தேவு, பெருமான தேவு, இவ்வளத்தையும் நாங்கள் பதிஞ்சு அங்கால கூட்டி மாற்றுவோம். இதெல்லாம் விநியோக செலவாக இருக்கும். அடுத்தபடித்த பார்த்தோம்னு சொன்னால் நிர்வாக செலவுகளை நாங்கள் பதிவோம். வாடகை, அதே மாதிரி மின்சார கட்டணம். அப்போ நிர்வாகத்தோடு சம்பந்தப்பட்ட செலவு வாடகை, மின்சாரம், காப்புறுதி, இறைகள் தீர்வை வரி, அதே மாதிரி கட்டட தேவு, தளபாட தேவு, அலுவலக ஊழியர் சம்பளம். அதை பார்த்திங்கன்னா எழுதுகருவி காகிதாதிகள் செலவுகள் எல்லாம் நிர்வாகத்துக்கு நாங்கள் பயன்படுத்துகிறது. கணக்கீட்டு செலவுகள், உயர் தொழில் முறைமை கட்டணம், கணக்காய்வு கட்டணம், அதே மாதிரி ஏதாவது சட்டத்தணிகளுக்கு கொடுக்குற நாங்கள் கட்டணங்கள், சட்ட செலவுகள், அதெல்லாம் எங்களுக்கு நிர்வாக செலவுகளை நாங்கள் பதிவோம். ஒரு குறிப்பிட்ட முக்கியமான செலவுகள் எங்களுக்கு தரப்பட்டிருக்கு. நாங்கள் கணக்கு செய்கின்ற போதும் அவற்றை நாங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அடுத்த பார்த்தோம்னால் ஏனைய செலவு. அப்போ ஏனைய செலவுன்றதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் நன்கொடை, தீயழிவு நட்டம், சொத்த கட்டல் நட்டம், இருப்பு நட்டம். கூட பாருங்கள் பிள்ளைகள், நாங்கள் இது கொடுத்த நன்கொடை மற்றும் தீயழிவு நட்டம், சொத்த கட்டல் நட்டம், இருப்பு நட்டம் கூட நாங்கள் நட்டங்களை தான் ஏனைய செலவுகளை பதிகிறோம். அதையும் நாங்கள் கூட்டியங்களை மாற்றுவோம். நிதி செலவுக்கு பார்த்தீங்கன்னா வங்கி கடன் வட்டி, வங்கி மெழுதிகப்பட்டுக்கான வட்டி, காசோலை புத்தக கட்டணம், நிதியோடு சம்பந்தப்பட்ட செலவுகள். நிதி ஈட்டம் நாங்கள் செய்கின்ற போது ஏற்படுகின்ற செலவுகளை நாங்கள் நிதி செலவுகளை பதிவோம். அதை நாங்கள் கூட்டி நடுவரிக்கு மாற்றி அங்கே பார்த்திங்கன்னா எங்களுக்கு மேலே நிர்வாக செலவு, விநியோக செலவு இருக்கும். அதோட இந்த ஏனைய செலவு, நிதி செலவை நாங்கள் கூட்டிஞ்செல்லாம் மாற்றி அங்கே பார்த்திங்கன்னா மேலே மொத்த லாபம், அதோட ஏனைய வருமானம் இருக்கும். அதை ரெண்டையும் கூட்டி இதை கழிச்சு விட்டோம் என்றால் தேறிய லாபம் வரும். அதை நாங்கள் எழுதுவோம் தேறிய லாபம் மூலன கணக்குக்கு மாற்றம் என்று எழுதுவோம். அப்போ இந்த அடிப்படையில் பிள்ளைகள் பாருங்கள், நாங்கள் ஒரு வருமான கூட்டு நாங்கள் தயாரிக்கக்கூடியதாக இருக்கும். வருமான கூட்டின்ற மாதிரியை நாங்கள் பார்த்துட்டோம். முத்தலாத்திட்ட மாதிரி பார்த்து அதில் நாங்கள் ஒரு கணக்கு உதாரணம் முடிச்சது. நாங்கள் இப்போ நாங்கள் வருமான கூட்டொன்றில் தேறிய லாபம் காண்றதை பற்றி பார்த்துருக்கோம். அப்போ இதுன்ற பாருங்கள் பிள்ளைகள் லாபட்ட கணக்குன்ற மாதிரியும் எங்களுக்கு இருக்குது. அப்போ இதுன்ற தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் லாபட்ட கணக்குன்ற மாதிரி, அதாவது வருமான கூட்டு நாங்கள் கூட்டு வடிவத்தில் செய்கிறோம். லாபட்ட கணக்குன்றது கணக்கு வடிவம் மட்டும் நாங்கள் ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். அப்போ அதே தேறிய லாபத்தை நாங்கள் காணுகின்ற போது ஒரு கணக்கு வடிவத்தில் லாபட்ட கணக்கில் நாங்கள் என்ன மாதிரி தயாரிப்போம்னு சொன்னால்
இதில் நாங்கள் பார்த்தீங்கன்னா இஞ்சலி பக்கம் வரவு பக்கம் அங்கால நாங்கள் செலவு பக்கம் என்ற அடிப்படையில் நாங்கள் தயாரிப்போம் என்றது கணக்கு வடிவம். இப்போ இந்த கணக்கு வடிவத்தில் அங்கால செலவு பக்கம் பிள்ளைகள் நாங்கள் அங்கால வருமானங்களை பதிய போகிறோம், வரவு பக்கத்தில் நாங்கள் செலவுகளை பதிய போகிறோம். அப்போ நீங்கள் வரவு செலவுன்ற அடிப்படையில் நீங்கள் இந்த லாபட்ட கணக்கை விளங்கிக் கொள்ளக்கூடிய இருக்கும். அப்போ நாங்கள் ஏற்கனவே அங்கே வருமானக்குள்ளே சொல்லப்பட்ட விடயங்கள்லாம் இங்கே நாங்கள் பதிவு செய்யக்கூடியதாக இருக்கும். அப்போ அங்கே சொல்லப்பட்ட விடயங்களை பாருங்கள், வருமானக்குள்ளே நாங்கள் பதிய போகிறோம், வருமானங்களை செலவு பக்கம் பதியக்க முதலாவது நாங்கள் போடுறோம் மொத்த லாபம் மீதி வந்துட்டு போடுறோம். அப்போ வியாபார கணக்கை நாங்கள் தயாரித்து மொத்த லாபம் மீதி சென்றது நாங்கள் அதில் அப்படியே கொண்டு வரோம், மொத்த லாபம் மீதி வந்தோன்னு சொல்லி நாங்கள் மொத்த லாபத்தை கீழே கொண்டு வரோம். கொண்டு வந்து அதோட நாங்கள் ஏனைய வருமானங்கள், அப்போ ஏற்கனவே நாங்கள் வருமானக்குள்ளே பார்த்து நாங்கள் ஏனைய வருமானங்கள் இதெல்லாம் சில வருமானங்கள் போட்டுக்கிறேன். முதலீட்டு வருமானம், ஆதனம் பொறி உபகரண விற்பனை லாபம், சொத்து அகற்றல் லாபம், இது நான் 2 முதல்ல 15 காட்டிக்கிறேன். அதே மாதிரி பெற்ற கழிவு, பெற்ற வாடகை, அதை விட பார்த்திங்கன்னா பெற்ற பங்களாம் ஏதாவது இருந்தால் நாங்கள் அதுகளையும் பதிவு செய்வோம். அப்போ இதை நாங்கள் கூட்டி அங்கால மாற்றி மொத்த லாபத்தோட கூட்டி எடுப்போம். இதை நாங்கள் கூட்டி அங்கால மாற்றி மேலே மொத்த லாபம் இருக்குது அதோட நாங்கள் கூட்டி எடுத்து காட்டுறோம். அப்போ நாங்கள் மொத்த வருமானங்களை பெற்றுக்கொண்டுட்டோம். அடுத்த பாருங்கள் விநியோக செலவுக்குள்ள நாங்கள் விநியோகத்தோட சம்பந்தப்பட்ட செலவில் நாங்கள் பதிவு செய்கிறோம். விளம்பர செலவு, அறமுடியா கடன், கொடுத்த கழிவு, விற்பனை உத்தரவாதம், விநியோக வாகன தேவு. அப்போ இதில் நாங்கள் 15 அங்கால மாத்திரம். அப்போ இது பார்த்திங்கன்னா விநியோக செலவாக இருக்கும். அடுத்த பாருங்க பிள்ளைகள் நிர்வாக செலவை நாங்கள் பதிகிறோம். அப்போ லாபட்ட கணக்கில் நாங்கள் பதிகின்ற போது செலவுகளையும் அங்கே நாங்கள் என்ன மாதிரி வகைப்படுத்தினோமோ அதே மாதிரி வகைப்படுத்தி பதிகிறோம். அப்போ நிர்வாக செலவுன்றதுக்குள்ளே பாருங்க பிள்ளைகள் ஊழியர் சம்பளம், கட்டட வாடகை, காப்புறுதி கட்டணம், மின்சார செலவு, தளபாட தேவு, அதே மாதிரி கட்டுற தேவு, அப்படி நான் குறிப்பிட்ட செலவுகளை நான் இதில் 15 காட்டியிருக்கிறேன். நாங்கள் வருமானக்குள்ளே நாங்கள் கூட செலவு நான் 15 காட்டினோம், அதே செலவெல்லாம் இங்கேயும் வரும். இதை நாங்கள் கூட்டி அங்கால மாத்திரம் 2வது வரைக்கும். அப்போ செலவுகளை நாங்கள் வரவு பக்கம் ஒவ்வொரு தலையங்கத்துக்குள்ளே அந்தந்த செலவுகளை நாங்கள் பதிவு செய்வோம். அடுத்த பார்த்திங்கன்னா ஏனைய செலவு. அப்போ ஏனைய செலவுன்றதுக்குள்ளேயும் பாருங்கள் பிள்ளைகள் இருப்பு நட்டம் நன்கொடை 2 செலவு நான் இதில் 15 காட்டியிருக்கிறேன். 2ஐயும் நாங்கள் முன்னுக்கு போட்டு கூட்டி அங்கால மாற்றுவோம். அடுத்த பாருங்க பிள்ளைகள் நிதி செலவு. அப்போ நிதி செலவுன்றதுக்குள்ள பார்த்திங்கன்னா வங்கி கடன் வட்டி, அதே மாதிரி காசோலை புத்தக கட்டணம். அப்போ நிதியோட சம்பந்தப்பட்ட செலவுகள் வட்டியை பதிகிறோம். மற்ற வங்கி கடனை வங்கி கணக்கில் நாங்கள் போன்றதால காசோலை புத்தக கட்டணங்களுக்கு வந்தோன்னா அதை நாங்கள் பதிவோம். வங்கி கட்டணம் இருந்தால் அதை நாங்கள் பதிவோம். அந்த செலவை நாங்கள் அங்கே மாற்றி இனி பாருங்க பிள்ளைகள் நாங்கள் வருமானங்களை நாங்கள் கூட்டி வச்சு நாங்கள் அந்த வருமானங்களை நாங்கள் அப்படியே கொண்டு வந்து இந்த கீழே பேலன்ஸ் பண்ணுவோம். அதை தொகையை நாங்கள் இங்கேயும் சமப்படுத்தி பேலன்ஸ் பண்ணி மேலே செலவுகள் இருக்குது. இதில் பாருங்க நிதி செலவு இருக்குது, அதுக்கு மேலே ஏனைய செலவு இருக்குது, அதுக்கு மேலே பார்த்திங்கன்றால் நிர்வாக செலவு இருக்குது, அதுக்கு மேலே விநியோக செலவு இருக்குது. அப்போ அவ்வளோ செலவை நாங்கள் கூட்டி இதிலேருந்து கழித்து விட்டோம் என்றால் எங்களுக்கு தேறிய லாபத்தை எடுக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ இதுக்கு நாங்கள் போடுறோம் பிள்ளைகள் தேறிய லாபம் மூலதன கணக்குக்கு மாற்றம் கொண்டு போடுறோம். அப்போ நாங்கள் இந்த வருமானங்களை கூட்டி போட்டு அந்த வருமானங்கள்லேருந்து செலவுகளை நாங்கள் கழித்து எடுத்தோம்னு சொன்னால் எங்களுக்கு தேறிய லாபம் கணிப்பிடக்கூடியதாக இருக்கும். வருமானக்குள்ளே பாருங்கள் நாங்கள் மேலே வருமானங்களை போட்டு கீழே செலவுகளை போட்டு வருமானங்களில் இருந்து நாங்கள் செலவுல ஒன்றையும் கூட்டி அங்களை மாற்றி அந்த செலவு எல்லாத்தையும் அங்கால மாற்றி அடுத்த 3வது வரைக்கும் மாற்றி கழித்து எடுத்தோம் தேறிய லாபம் வந்து. அப்போ லாபட்ட கணக்கில் நாங்கள் என்ன செய்கிறோம் என்றால் வருமானங்களை வரவு பக்கம் செலவு பக்கம் பதிகிறோம், செலவினங்களை நாங்கள் இங்கே வரவு பக்கம் பதிகிறோம். அப்போ அங்கால வருமானம் இருக்குது, வருமானங்கள் கூட இருந்தால் நாங்கள் அதை கூட்டி கீழே மாற்றி அதை கீழே கொண்டு வந்து இங்கே பேலன்ஸ் பண்ணி இங்கே இருக்கிற செலவுகளை நாங்கள் கூட்டி மாற்றி கழித்து விட்டோம்னு சொன்னால் எங்களுக்கு தேறிய லாபம் வரும். அப்போ லாபட்ட கணக்கில் நாங்கள் தேறிய லாபத்தை இந்த அடிப்படையில் காணுவோம். அப்போ தேறிய லாபத்தை நாங்கள் இந்த அடிப்படையில் கண்டு நாங்கள் தேறிய லாபத்தை கணிப்பிடக்கூடியதாக இருக்கும். அப்போ உங்களுக்கு விளங்கியிருக்கும் பிள்ளைகள் இப்போ பாருங்கள் நாங்கள் ஒரு வருமானம் கூட்ட என்ன மாதிரி தயாரிக்கிறோம், லாபட்ட கணக்கு நாங்கள் என்ன மாதிரி தயாரிக்கிறோம், 2க்குமான வித்தியாசம் விளங்கியிருக்கும். நாங்கள் வருமான கூட்டு தான் கூட அதிக அளவில் நாங்கள் செய்யக்கூடியதாக இருக்கும். அப்படி வருமான கூட்டு நாங்கள் அதிக அளவில் செய்தாலும் லாபட்ட கூட்டை நீங்கள் ஓரளவுக்கு விளங்கி வச்சிருக்க வேணும். என்ற சட்டப்பதிக்கு உட்படுறது நாங்கள் சட்டப்பதி எழுதுகின்ற போது ஏலவல் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இரட்டப்பதிவு எங்களுக்கு முக்கியமாக இருக்கும். அவர் சட்டப்பதி எழுதுகின்ற போது சட்டப்பதிக்கு எங்களுக்கு இந்த லாபட்ட கணக்கு எங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேணும். வருமான கூட்டு லாபட்ட கூட்டு 2ஐயும் லாபட்ட கணக்கு வருமான கூட்டு 2ஐயும் நாங்கள் பார்த்துருக்கின்றோம். அப்போ 2லும் உள்ள விடயங்களை நீங்கள் விளங்கி கொண்டீங்க என்றால் இப்போ நாங்கள் அடுத்ததாக
இதில் பயிற்சி செய்யக்கூடியதாக இருக்கும். அப்போ ஒரு தனியார் உரிமை வணிகம் கொண்ட நிதி கூட்டுகளை பற்றி பார்க்குறோம். அதில் நாங்கள் வருமான கூட்டு, நிதிநிலைமை கூட்டு. அந்த வருமான கூட்டுன்றது ஒரு லாபட்ட கணக்கு நாங்கள் என்ன மாதிரி தயாரிக்கிறோம், வியாபார லாபட்ட கணக்கு, அதன் கூட்டு வடிவம் தான் வருமான கூட்டு. அப்போ அந்த வருமான கூட்டு நாங்கள் மொத்த லாபம் காணும் வரைக்கும் மாதிரி போட்டு அதில் நாங்கள் மொத்த லாபத்தை கணிப்பீடு செய்தோம். அப்போ அந்த வியாபார லாபட்ட கணக்கில் வியாபார கணக்கு மொத்த லாபம் காண்றதுக்கான கணக்கு. அப்போ அதிலே நாங்கள் ஒரு பயிற்சி ஒன்று செய்தோம். அடுத்ததாக நாங்கள் வருமான கூட்டின்ற தேறி லாபம் காண்றதுக்கான அந்த வருமான கூட்டின்ற மாதிரியை பார்த்துருக்கிறோம். லாபட்ட கணக்கிலேயும் நாங்கள் தேறி லாபம் என்ன மாதிரி காண்றதுன்னு சொல்லி அதன் மாதிரியை நாங்கள் பார்த்துருக்கிறோம். எனவே பிள்ளைகள் பாருங்கள், நாங்கள் இதில் நீங்கள் இந்த பயிற்சிகளையும் எடுத்து நீங்கள் செய்து இதை பற்றி நீங்கள் பூர்ணமாக விளங்கிக் கொள்ள வேணும். இதை நீங்கள் விளங்கிக் கொள்வதன் மூலம் நாங்கள் அங்கால பங்குடைமை நிதி கூட்டுகள், கம்பெனி நிதி கூட்டுகள் படிக்கின்ற போது உங்களுக்கு இலவாக இருக்கும் என்றதை கூறி உங்களை இன்னொரு குருகுலம் கல்விச்சூடாக நான் உங்களை சந்திப்போம். அதில் நாங்கள் இதை தொடர்பான பயிற்சிகளை நாங்கள் செய்வோம் என கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.